Let's get into the word of God. இன்றைய நாளுக்குரிய தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So we've been studying the book of Acts. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Especially we are dealing with the gospel. அதுல குறிப்பாக நம்ம சுவிசேஷத்தை குறித்து தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். So in the gospels for so many weeks we have been studying why did Jesus die. அநேக வாரங்களாக இயேசுவானவர் ஏன் மரிக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். As a part of that series we have couple of sub series, that is the sovereignty of God and the lordship of Jesus Christ. இந்த தொடர் பிரசங்கத்துல ஒரு உபதொடராக நாம் கர்த்தத்துவத்தை குறித்தும் தேவனுடைய ஏக சக்கராதிபதியத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். So now we are shifting our gears, we are moving to the other part, the sinless life of Jesus Christ. இப்போ அதோட இன்னொரு பகுதியாக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So it's a part of gospel. இது சுவிசேஷத்தின் ஒரு அங்கம். So in that part, we are going to study from the life of Jesus Christ. இதுல குறிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So what are all the good lessons that we can learn from the life of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் தியானிக்கிறோம். And what are all the things we can start practicing from his life? அது மாத்திரமல்லாம அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So we call this series as Jesus like or imitate Jesus Christ. ஆகவே இந்த தொடர் பிரசங்கத்திற்கு இயேசுவை போல இல்லனா இயேசுவை பிரதிபலிப்போம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம். So last week I started giving the introduction for this series. கடந்த வாரம் இந்த தொடர் பிரசங்கத்திற்கு ஒரு முன்னுரையை நாம் கேட்டோம். And we haven't completed it. அந்த முன்னுரை இன்னும் முடிக்கல. நீங்க இன்னும் அதே முடிக்கலையா நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, பட் முடிக்கல. We are yet to complete the introduction last week. So I'm going to continue that introduction today, and actually we will start the series from next week. ஆகவே அந்த முன்னுரையை தொடர்ந்து இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். அந்த தொடர் பிரசங்கத்தோட முழு சாராம்சத்தின் ஆரம்பத்தை அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். I really don't know how many of you go back and hear the audios or else at least watch the video. I really don't know. எனக்கு உண்மையிலே தெரியல, நம்ம சபை முடிந்த பின்பாக இந்த செய்திகளை நீங்க மறுபடியும் ஆடியோ வடிவில் நீங்க கேட்கிறீங்களா இல்ல வீடியோ பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. But I encourage you to do that. ஆனா அதை நீங்க செஞ்சா நல்லா இருக்கும். ஆகவே அதை நீங்க செய்யுங்கன்னு உங்களை ஊக்கப்படுத்துறோம். So we went for the family fellowship yesterday. நேற்று குடும்ப கூடுகைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தோம். And while I was leading the worship I asked one small simple basic foundation question. அப்போ ஆராதனை வேளையில ஒரு ரொம்ப எளிய அடிப்படையான மிகவும் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சாதாரண ஒரு கேள்வியை நான் கேட்டேன். Why I am expecting everybody should know that? ஏன் எல்லாரும் அதை தெரிந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, a week before we have been we dealt that topic. ஒரு வாரத்திற்கு முன்னாடி அந்த தலைப்புல இருந்த காரியங்களை நாம் தியானித்தோம். I asked what are all the fruit of Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கையின் கனிகள் என்னென்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். Don't look at me, don't stare at me. I'm not going to ask right now. அப்படி ரொம்ப இதெல்லாம் பார்க்காதீங்க, திரும்பி எல்லாம் இப்போ நான் கேட்க போறதில்லை இப்போ. But you just think, do I know what are all the spirit or what are all the fruit of a spiritual man or a Christian? ஆனா நீங்களே உங்களுடைய வாழ்க்கை அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டிய கனிகள் என்னென்ன என் வாழ்க்கையில் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. என்னன்னு உங்க மனசுல ஏதாவது ஞாபகத்துல வருதா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும், அப்படியே கூட்டமாக சொன்னேன். See, if you watched the last week video, they have given very good pictorial representations, everybody can easily understand such kind of effort they are taking. So please go back and watch or at least listen the audios. கடந்த வாரம் இந்த மெசேஜை நீங்க ஒருவேளை அந்த யூடியூப்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அந்த வீடியோல இந்த காரியங்கள் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வில் இருக்க வேண்டிய கனிகளை குறித்து அது சொல்லும்போது அது மிக அற்புதமாக ஒரு பட வடிவமைப்பில் அதை செய்திருக்கிறாங்க. அதற்காக அநேக மெனக்கெடுறாங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க. ஆகவே தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்கள் மனசில் அது ஆழமாக பதிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒலி வடிவிலையோ இல்லை ஒலி வடிவிலையோ நீங்கள் அதை கேட்பது நல்லது. Whether you guys are hearing the sermon or not, but I do hear my sermon before I post it in the group. நீங்க செய்தியை கேட்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா குரூப்ல அந்த செய்தியை போடுவதற்கு முன்னாடியே நான் அதை கேட்டுட்டு தான் அதை போஸ்ட் பண்றேன். So why I am saying this, keep on hearing it, that will make the change in our life. ஏன் இதை தொடர்ந்து சொல்றோம்னா, தொடர்ச்சியாக நாம் அதை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில அது மாற்றங்களை கொண்டு வரும். So here Jesus like, இயேசுவை போல. Last week what did we study? கடந்த வாரம் நாம் என்ன தியானித்தோம்? So few things I just run through. ஒரு சில காரியங்களை வேகமா சொல்றேன். So knowing is not applying.
வாழ்க்கையில் தெரிந்திருப்பதும் வாழ்க்கையில் வாழ்வதும் ஒன்றானதல்ல. There are so many things we have studied in the sovereignty of God and the lordship of Jesus Christ. For so many weeks, so much doctrines we have studied. தேவனுடைய ஏக சக்கராதிபதியத்தை குறித்தும் தேவனுடைய கர்த்தத்துவத்தை குறித்தும் அநேக வாரங்கள் நிறைய காரியங்களை தேவனுடைய சத்திய கோட்பாடுகளை எல்லாம் நாம் தியானித்து அறிந்திருக்கிறோம். But knowing all that will not make any difference in our life. ஆனால் அவையெல்லாம் அறிந்து கொள்வது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. It's good to know that, but if you don't apply that, it is something like a currency which is printed on just one side but other side kept blank. It's like a counterfeit but no use. ஒருவேளை இதெல்லாம் அறிந்திருப்பது நல்லதுதான், ஆனால் அவைகள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் நமக்கு இருக்க போவதில்லை. இது எப்படின்னா, ஒரு 500 ரூபாய் நோட்டுல ஒரு பக்கம் மாத்திரம் அச்சடிக்கப்பட்டு இன்னொரு பக்கம் அச்சடிக்கப்படவில்லை என்றால் அது போலி நோட் என்றுதான் எண்ணப்படும். அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. So the other way, it is something like, maybe initial days we feel like the word of God like honey, but later point after it will become like oil, tasteless. இல்லைன்னா அதை இப்படி சொல்லலாம், ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தைகளுடைய சத்தியங்கள் நம்முடைய மனதிற்கு அது இனிப்பான ஒரு தேன் போல காட்சி அளிக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது ஒரு ஒலிவ எண்ணெய் போல் மாறிவிடுகிறது. The very first heavenly food, it looks like honey for the initial days, but later point of time even God has given the food, these people treated as like oil. பரலோகத்திலிருந்து தேவன் தாமே முதலாவதாக கொடுத்த இந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல தேனிட்ட பணியாரம் போல் காட்சி அளித்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதே ஜனங்களுக்கு அது எண்ணெயை போல் மாறிவிட்டது. Even when the word of God is preaching the word of God, but still 75% of that preaching is gone vain. வார்த்தையாகிய தேவனே வார்த்தையை விளக்கும் போது விதைக்கிறவன் விதைவில் ஊமையில் நாம் பார்க்கிறபடி 75% விதைகள் அது பிரயோஜனம் அல்லாதாக, அதனால் பயனற்றதாக மாறிவிட்டது. So many times the second land look at the first land, oh you are the pathway, you have not even received the seed, but look at me, I have given the sprout. நிறைய நேரங்கள்ல எப்படி இருக்குன்னா, இரண்டாவது நிலமான அந்த கற்பாறை முதலாவது நிலமான அந்த வழியருகே விழுந்த விதைகளை பார்த்து, ஐயோ நீ எதுவுமே பண்ணலையாப்பா, என்ன பாரு நான் நுழை விட்டேன், நான் வளர ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுது. The third land looks at the second land, oh you just given the sprout, but look at me, I'm just growing up. ஒருவேளை இந்த மூன்றாவது நிலம் முச்செடி இரண்டாம் இடத்துல கற்பாறையை பார்க்கும்போது நீ முளைக்க மட்டும்தான் செய்தான், என்னை பார் நான் நன்றாக வளர்கிறேன் என்று தன்னை மெச்சிக்கொள்கிறது. But all the three lands, no, there is no fertility, there is no production, there is no harvest in this. All the three lands will all become waste. ஆனால் இந்த 3 நிலங்களையும் பார்க்கும் போதுமே அந்த 3 நிலங்களிலும் எந்த அறுவடையும் காணப்படவில்லை, எந்த பலனும் அதிலிருந்து நம்மளால் பார்க்க முடியல, அவை அனைத்தும் பிரயோஜனமற்றதாகவே போய்விட்டது. So we Christians compare with the other denomination or the other church and just comparing, oh I am doing good. நம்ம கிறிஸ்தவங்களும் இப்படிதான் பல நேரங்கள்ல மற்ற சபைகளையோ இல்ல சபை வகுப்புகளையோ பார்த்து அவர்களை விட நான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். We are going to ART, we have studied about sovereignty of God, lordship of Jesus Christ. Yeah, it's all good, but if there is no change in your life, then let me tell you, it is all about you are like or we are like those first three lands which has not given any production. நம்மளும் நம்முடைய நிறைய நேரங்களை யோசிப்பது, நான் அப்போஸ்தல சீர்திருத்த சபைக்கு செல்கிறேன், நான் தேவனுடைய ஏக சக்கராதிபதியத்தை குறித்து இயேசுவானவருடைய கர்த்தத்துவத்தை குறித்தெல்லாம் நாம் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் அவை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை ஆகவில்லை என்றால் நாமும் அந்த 3 நிலங்களைப் போல பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So why the Christian community caught up like this? ஏன் கிறிஸ்தவ சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டது? Even though all those 12 people are the disciple of Jesus Christ, அந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகவே இருந்தபோதும் கூட, even though they saw the miraculous wonder signs of Jesus Christ performed right from their eyes, தங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே இயேசுவானவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பார்த்திருந்தாலும் கூட, even Jesus was walking towards them, but still only one person asked, or only one person was ready to come out of the boat. All the rest of the disciples of Jesus Christ stayed back in the boat.
இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து வருகிற அற்புதத்தையும் அந்த 12 சீஷர்களும் பார்த்திருந்தாலும் கூட அதுல ஒரே ஒரு சீஷன் மாத்திரமே அந்த படகை விட்டு வெளிவருவதற்கு தைரியமாக இறங்கினான். மற்ற அனைத்து 11 பேரும் படகிலே இருந்து விட்டார்கள். All the 11 people are the disciples of Jesus Christ. No change in that. அந்த 11 பேரும் கூட இயேசுவின் சீஷர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. All could have asked Jesus, can I walk? எல்லாருமே கேட்டிருக்கலாம், இயேசுவே நாங்களும் நடக்கட்டுமா? But only one person came out of that comfort zone of the boat and walked on the water. ஆனால் ஒரே ஒரு சீஷன் மாத்திரமே தன்னுடைய சொகுசான இல்ல சௌகரியமான இடத்தை விட்டு வெளியே வந்து அந்த தண்ணீரின் மேல் இயேசுவை போல நடந்தான். Of course, staying in the boat is the secure decision, that's fine and safety, but you cannot walk in the boat if you have not stepped out of the boat. படகிலே தங்கி இருப்பது ஒரு பாதுகாப்பான முடிவு. படகிலே தங்கி இருப்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும். ஆனால் படகை விட்டு வெளியே வராத மட்டும் இயேசுவை போல நம்மால் அந்த தண்ணீரின் மேல் அல்ல ஜலத்தின் மேல் நடக்க முடியாது. So this series is basically to challenge the church to come out of its comfort zone. ஆகவே இந்த தொடர் பிரசங்கம் நம்முடைய சபைக்கு ஒரு சவாலாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன், லகுவான சௌகரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு ஒரு சவால். This is the basic principle that we are going to teach. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள போற அடிப்படை உக்தி. It is something like now we people are started longing for the physical blessing rather than the spiritual blessings. இன்னைக்கு பல நேரங்களில் நாமளும் என்ன மாதிரி இருக்கிறோம்னா உலக பிரகாரமான சரீரத்திற்கேற்ற ஆசீர்வாதங்களை, உலகத்திற்கேற்ற ஆசீர்வாதங்களை தேடுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுவதற்கு மறந்து விடுகிறோம். So last week I explained just one incident. கடந்த வாரம் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்தேன். What is that incident? ஞாபகம் இருக்குதா எதுன்னு? அது போன வாரம் சொன்னீங்க பிரதர். என்ன இன்சிடென்ட் படிச்சோம்? Peter walks on the water, that's fine, but after that one incident I have shown, physical blessing or the spiritual blessing. Exactly. The man was invalid. கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு சம்பவத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களா இல்ல சரீரத்துக்கு இல்ல உலகத்துக்கு அடுத்த காரியங்களா என்பதை காண்பிப்பதற்கு அந்த திமிர்வாதக்காரனுடைய எடுத்துக்காட்டை நடந்த சம்பவத்தை விளக்கினோம். He was suffered by palsy or the paralytic. அவன் ஒரு திமிர்வாதக்காரனா இருந்தான். And he couldn't walk. அவனால நடக்க முடியாது. All of his friends took a lot of effort to brought this person to Jesus Christ. இந்த மனிதனை இயேசுவினிடத்துல கொண்டு வருவதற்கு அவனுடைய நண்பர்கள் அநேக முயற்சிகளை, சிரமங்களை எடுத்துக்கொண்டார்கள். And they came here, but it's fully packed. You cannot enter into the room. அந்த வீட்டுக்கு வந்தபோது அந்த வீடு ஜனக்கூட்டத்தால் நிரம்பி இருந்தபடியால் இந்த நண்பர்களால இந்த மனிதனை கொண்டு உள்ளே நுழைய முடியாமல் இருந்தது. They didn't go back. They didn't want to go back. அவங்க திரும்பி எல்லாம் போகணும்னு நினைக்கலங்க. They didn't want to give up. அவங்க விடணும்னு முடிவு பண்ணல. Good people. நல்லவங்க. It took a lot of efforts. நிறைய சிரமம் எடுத்துக்கிட்டாங்க. We should appreciate them. அவங்கள பாராட்டியாக வேண்டும். And they tried to sneak in the crowd, but they couldn't. எப்படியாவது ஜனக்கூட்டத்துக்குள்ளாக வந்துவிட முயற்சித்தாங்க, ஆனா முடியல. So they took an extra effort. ஆகவே ஒரு முயற்சி எடுத்தாங்க. They ripped off the roof. அந்த மேற்கூரையை பிரித்து and lay the person down towards Jesus. அந்த திமிர்வாதக்காரனை அங்கிருந்து கீழே இறக்கினார்கள். Such a wonderful effort. அற்புதமான ஒரு முயற்சி. I am not going to a church whatever they preach. அவங்க செய்த காரியங்களை குறித்து தவறு இத பத்தி நான் இப்ப சொல்லல. Coming to earth is not comfortable. சபைக்கு வருவதில்லை, அப்போஸ்தல சீர்திருத்த சபைக்கு வருவது எனக்கு லகுவான காரியம் அல்ல. Whatever the church it may be, I'm taking lot of effort to be there in the church. அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபைக்கு சென்று அங்க ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு நான் வாழ்க்கையில் முயற்சிகளை எடுக்கிறேன். I'm not living a nominal Christian life. நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவன் போல வாழலையா. I'm taking lot of effort. நான் முயற்சிகளை எடுக்கிறேன்யா. I'm praying. நான் ஜெபிக்கிறேன். I'm meditating. வேதத்தை தியானிக்கிறேன். I'm seeking God. தேவனை தேடுகிறேன். Fantastic. அருமை. And I ripped off the roof and just lay that person down towards Jesus Christ. Wonderful effort. அந்த மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவின் முன்பாக கீழே இறக்கி இருக்கிறேன். அற்புதமான ஒரு முயற்சி. But what was the expectation? ஆனால் எங்களுக்கு தேடுதல் என்ன? The simple expectation is அவங்க தேடுதல் என்னன்னா either Jesus should speak a word or Jesus should made a just touch and try to heal him. No, he has to heal him. இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியோ
இயேசு அவனை தொட்டு அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க. Fantastic. Jesus knew that. அருமை, இயேசுவுக்கும் அது தெரியும். But what Jesus did? ஆனா இயேசு என்ன செய்தார்? He simply said, your sins are forgiven. இயேசு சொன்ன காரியம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Come on, Jesus. Who expect that? Who wants that? என்ன இயேசுவே, அதை நாங்க எங்க கேட்டோம்? நாங்க அதை தேடியா வந்தோம். Did you take all the effort to just receive that one word, your sins have been forgiven? இவ்வளவு முயற்சிகளை எடுத்தது நீங்க எங்களிடத்துல வந்து சொல்லுகிற உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை கேட்கவா? What benefit that I'll get? You just forgive my sins. என் பாவங்களை மன்னித்ததனால என் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்து விட போகிறது? This is not the way that we expect you to behave. நாங்கள் நீங்க நடக்கணும் இல்ல நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிற காரியம் இதுவல்ல. This is not the response that we expect. நாங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய எதிர்பார்த்து வந்த காரியம் இதுவல்ல. We expected something you need to say that okay, be healed and get and walk. நாங்கள் எதிர்பார்த்த காரியம் சுகப்படு எழுந்து நட என்று சொல்வீர் But that is there the inside of the package. ஆனால் இயேசு சொன்ன கார்த்தின் உள்ள இதுவும் அடங்கி இருந்தது. It is something like Jesus wants to give 250 rupees and given us a 100 rupees, saying that okay, here it is this 100 rupees, but the 50 that you asked is already there in this 100 rupees. ஒருவேளை நான் கேட்டது ஒரு 50 ரூபாயாக இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு எனக்கு 100 ரூபாயை கொடுத்திருக்கிறார். இந்த 100 ரூபாய்க்குள்ளே அந்த 50 ரூபாய் அடங்கி இருக்கிறது. But those people didn't understand. ஆனா அந்த ஜனங்களுக்கு அது புரியல. They said, what is all about? ஐயா, இதுல என்ன இருக்கு? And he said, your sins are forgiven. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது But என்று still he சொன்னார். is on the bed. ஆனா அவன் இன்னும் படுக்கையிலே இருக்கிறான். But Jesus said, it is already done. ஐயா, இது ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டதாயிற்று என்று இயேசு I சொல்கிறார். blessed you spiritually. நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உனக்கு It is கொடுத்திருக்கிறேன். 100 rupee note. இது 100 ரூபாய் ஒரு நோட் மாதிரி. The 50 rupees that you expected is already embedded in that 100 rupees. நீ எதிர்பார்க்கிற அந்த 50 ரூபாய் இந்த உன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த 100 ரூபாய்க்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. But you feel in a such a way that I asked 50 but you are given me 100. What is the use? ஒருவேளை நீ நினைக்கிறியா, நான் கேட்டது 50 ரூபாய் ஐயா, நீங்க கொடுத்தது 100 ரூபாய், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? But it is already there. ஆனா இது ஏற்கனவே உள்ள இருக்கே. Then Jesus, give me the 100 rupees. மறுபடியும் இயேசு அந்த 100 ரூபாய் என்கிட்ட Let me take the 100 rupees அந்த 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் and put it in his purse தன்னுடைய பாக்கெட்ல and வைத்து take a 50 rupee note ரெண்டு 50 ரூபாய் எடுத்து and give it to him. ஒரு 50 ரூபாய் கையில And கொடுத்து happily he started walking. அவன் சந்தோஷமா நடக்க ஆரம்பித்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு உங்களை சொல்லல. Turn to your neighbor and say, he is not talking about you. Hello. Many times this is how we seek Jesus. பல நேரங்கள்ல நாமும் இயேசுவை இப்படிதான் தேடுகிறோம். Jesus, I need that 50 rupees. ஆண்டவர் இயேசுவே, எனக்கு அந்த 50 ரூபாய் வேணும். But Jesus said, let me give 100 rupees. ஆனா இயேசு சொல்லும்போது நான் உனக்கு 100 ரூபாயே கொடுக்கிறேன். You have to change it. அதை நீ மாற்ற வேண்டும். You can make it as a 250 rupees. இந்த 100 ரூபாய் உன்னால் 2 50 ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடியும். But for that you need to know you are in the need of 100 rupees and not in the need of 50 rupees. ஆனா அதை செய்வதற்கு உனக்கு தெரிய வேண்டிய காரியம், உனக்கு தேவை 50 ரூபாய் இல்ல, உனக்கு தேவை 100 ரூபாய். In this series we are going to teach what really we need in this world. இந்த தொடர் பிரசங்கத்துல நாம் தியானிக்க போற காரியம் என்னன்னா, உண்மையாகவே இந்த உலகத்துல நமக்கு தேவை என்ன? யார்ட்ட போய் கேக்குறது? To whom I can ask? யார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்? Who can give us the best example? யார்ட்ட போய் கேட்டு இது சரியா தப்பா எது நமக்கு தேவைன்னு யார்ட்ட கேக்குறது? To whom I can go and ask which is the right example and what I need in this year? I want to live a successful life. ஐயா, நான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். I want to live a perfect life. ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். I don't want to lack anything. நான் எதிலும் குறைபட்டு இருக்க விரும்பவில்லை. I just want to live a fulfilled life. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். I just want to live a life that meets my purpose. என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நான் ஆசைப்படுகிறேன். Who is the best example? அதுக்கு சிறந்த உதாரணம் How யார்? do I seek? எப்படி நான் தேட வேண்டும்? What should I chase? எதை நான் மாற்ற வேண்டும்? What should I look for? எதை நான் தேட வேண்டும்? How should I behave? எப்படி நான் வாழ வேண்டும்? How should I respond? எப்படி நான் பிரதியுத்தரவு இருக்க How வேண்டும்? should I make decisions? எப்படி முடிவுகள் எடுக்க வேண்டும்? How should I handle things? எப்படி காரியங்களை செய்ய வேண்டும்? It looks like so huge and so vast and I couldn't understand all that. But let me tell you, we are only one perfect example in the Bible, that is Jesus Christ. இதெல்லாம் நினைக்கும்போது அநேக காரியங்கள், ஏராளமான காரியங்கள் நினைப்பதற்கு யோசிப்பதற்கு அதிகமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த உதாரணம் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் இயேசு மாத்திரமே. We are going to look at him. நாம் அவர் போக்கி பார்க்க போறோம். We are going to just imitate and copy or duplicate whatever Jesus done. இயேசுவை பிரதிபலித்து இயேசுவை போல வாழ்ந்து இயேசுவை போல ஒரு நகலாக இந்த உலகத்துல காணப்படணும். In order to do that, we need to have some mental reprogramming. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்முடைய மனதுல ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். Everybody know that Jesus is the perfect man. எல்லாருக்கும் தெரியும் இயேசுதான்
பூரணமான ஒரே மனிதர் என்று. Even the worldly people will also know that Jesus is the man of perfect. இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நன்றாகவே தெரியும் இயேசுவானவர் ஒரு பூரணமான மனிதர் என்று. And you all, not only you, the entire Christian community know that we have to imitate Jesus Christ. நாம மாத்திரம் இல்ல, மொத்த கிறிஸ்தவ சமுதாயம் நன்றாக அறிந்திருக்கிறது நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்று. Once I told a sister, I'm going to teach, we are going to start a new series and this is the heading of that series. ஒரு முறை ஒரு சகோதரியிடம் பேசும்போது, சகோதரி நீ புதுசா ஒரு தொடர் ஆரம்பிக்க போறோம், அந்த தொடர்ல இந்த மாதிரி கிட்ட காரியங்களை தான் பேச போறோம். What is that series? அப்ப அந்த தொடர் என்ன? I said, no, we are going to live like Jesus. நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். அதுதான் இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணீங்களே. And this is sister said, that's what you are teaching all these days. அதுதான பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. That is what you are teaching. Of course everybody know that. ஆமா, எல்லாருக்கும் இது தெரியும். We have to live like Jesus. இயேசுவை போல தான் வாழணும்னு தெரியும். Reflect Jesus, resemble Jesus, imitate Jesus. We heard thousands of sermons. நாம் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை இயேசுவை போல வாழணும், இயேசுவை பிரதிபலிக்கணும், இயேசுவை காண்பிக்கணும் இதெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லா கிறிஸ்மஸ்க்கு ஒரு பிரசங்கம் பண்ணாங்க பாத்தீங்களா? இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்துட்டாரா? In every Christmas we'll have a very common template sermon. Has Jesus born in your heart? அடுத்த வருஷம் போனாலும் அதே தான் பேசுவாங்க. ஏசாயா 9:6 இயேசு உள்ளத்துல பிறந்துட்டாரா? You come for the next year Christmas, the same message from Isaiah chapter 9 verse 6, has Jesus born in your heart? In the same way every church wants us to be like Jesus. அதே போல தான் ஒவ்வொரு சபையிலும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாம் என்னவா வாழ வேண்டும் என்றால் இயேசுவை போல வாழ வேண்டும். Lot of teachings but no change. அநேக போதனைகள் ஆனால் மாற்றம் இல்லையே. So what is the problem? அப்ப பிரச்சனை எங்க? The sower is the word of God. அங்கே விதைக்கிறவர் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறார். And the seed is the word of God. தேவனுடைய வார்த்தையான தேவன் விதைக்கிறார். Still 75% of land not giving any harvest. ஆனாலும் 75% நிலப்பரப்பு அதிலிருந்து பலனை கொடுக்கவில்லை. Why? ஏன்? The land has not been cultivated. ஏனென்றால் அந்த நிலம் பண்படுத்தப்படவில்லை. So now what are we doing here? அப்ப நாம என்ன பண்ண போறோம்? What are we doing here right now? என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. We are cultivating the land. நிலத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறோம். Removing the stones, கற்களை அகற்றணும். remove the seeds of the thorns and thistles. அங்க இருக்கக்கூடிய முட்செடிகளுடைய விதைகளை அகற்றி கொண்டிருக்கிறோம். And try to just if it is a pathway, I need to plow it, I need to water it, I need to make it as not just a pathway, I need to make it as the fresh, the fertile land. ஒருவேளை அது வழி அருகே இருக்கக்கூடிய நிலமாக இருந்தா அந்த நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை உழுது அதை வயல்வெளியாக நான் மாற்றுவதற்கு ஏற்ற நிலமாக அதற்கு நான் காரியங்களை செய்ய வேண்டும். Exactly, that is what we are doing now. அததான் இங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். We need to change our mentality. நம்மளுடைய மன ஓட்டத்துல ஒரு மாற்றம் வேண்டும். We look for 50 rupees. நாம் எதிர்பார்க்கிறது ஒரு 50 ரூபாய். Jesus wants to give a 100 rupee note. ஆனால் இயேசு கொடுக்க விரும்புவது 100 ரூபாய். What should I do? நான் என்ன செய்யணும்? How to handle it? எப்படி இதை கையாளணும்? How can I change my mental shift to look for 100 rupees rather than 50 rupees? என்னோட மனதில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து 50 ரூபாயை தேடாமல் அந்த 100 ரூபாயை வாங்குவதற்கு நான் எப்படி என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? இத சொன்னோனே கீழே சப்டைட்டில் போட்றாதீங்க. மில்லியனர் ஆவது எப்படி? Don't put a subtitle as கோடீஸ்வரர் ஆவது எப்படி? 50 ரூபாய் வேண்டாம் 100 ரூபாயா கேளுங்க ஆண்டவர்ட்ட. நல்ல பிரசங்கம் போட்டு ஷார்ட்ஸ் போட கூடாது. Don't create a short saying that don't ask for 50 rupees, ask for 100 rupees. No, that's not. We are showing some principle. சில வசனத்துல சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறோம். I'll continue from one more example. I'll give you just one more example. இன்னொரு உதாரணத்தை வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். Look at, let's turn our Bible to Genesis 32. ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்புவோம். You all know the context. நம்ம எல்லாருக்கும் அந்த காரியத்தின் பின்புலத்தை அறிந்திருக்கிறோம். Jacob became a rich man now. இப்பொழுது யாக்கோபு ஒரு செல்வந்த சீமானாக மாறிவிட்டார். He ran from home with empty handed. அவர் வெறுங்கையா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. Now he is coming back to home. இப்ப வீட்டுக்கு மறுபடியும் வர போகிறார். With with a very very big rich man. பெரிய செல்வந்தராக வந்து கொண்டிருக்கிறார். And wives more than one. மனைவிகள் ஒன்றுக்கும் அதிகமாக. Concubines. மறுமனையாட்டிகளும் உண்டு. Which means the servants of wives. அந்த மனைவிகளுடைய வேலைக்காரர்னு அதுக்கு அர்த்தம். And lot of servants. அது மட்டும் இல்லாமல் अनेक வேலைக்காரர் இருந்தனர். So much of cattle. अनेक விலங்குகள். And it is something like okay, I mean it's a long journey, it's something like it's huge to just take them at once. அவங்களால சேர்ந்து கொண்டு வருவதே ஒரு நீண்ட நெடிய ஒரு தொலைதூர பயணத்துக்கு அவங்க நடந்து வராங்க. No, you cannot put it together because it is so huge. அவங்க நடந்து வந்த procession சேர்ந்து வரும்போது அது ஒரு நீண்ட நெடிய ஒரு இடமாக இருக்கிறது. So now so much of cattle. அவ்வளவு அதிகமாக அவனுக்கு விலங்குகள்.
all the blessings that he already received. இது எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே பெற்றாயிற்று. Whatever he needed, அவனுக்கு தேவையான எல்லாம் he has already got. அவன் ஏற்கனவே அவனுக்கு கிடைக்க பெற்றாயிற்று. Now he is afraid about Esau. இப்போ அவனுக்கு ஒரு பயம் ஏசாவை பார்த்து. He was about to meet him. ஏசாவை பார்க்க போகிறார். So there was a fear. அப்ப மனதில ஒரு பயம் இருக்கு. So he was alone in the late night. இரவுல தனிமையில இருந்து கொண்டிருக்கும் போது and he was looking unto God. அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். And he is praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். What is that prayer? அவர் ஜெபம் என்னங்க? You all know that prayer. உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். I will not leave you if you are not blessing me. நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று ஜெபிக்கிறார். Go back and read that passage. வீட்டுக்கு போய் அந்த முழு அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. He quoted all the promises that God already promised. தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ண அனைத்து ஆசீர்வாதங்களையும் இப்ப மறுபடியும் சொல்றாரு. It is like a strong prayer. அது ஒரு மிக ஆழமான ஒரு ஜெபம். And he is asking, அவர் தேவனிடத்துல கேட்கிறார், God bless me. தேவனே என்னை ஆசீர்வதியும். And God was asking. தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். No, an imaginary, like just with a hypothetical situation, let me tell you. ஒரு கற்பனையாக உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். அதான் எல்லாம் வச்சிருக்கேப்பா. Jacob, you have all these things. மனைவி ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு வச்சிருக்க. You have more than one wives. அப்புறம் மனைவிக்கு வேலைக்காரியா வந்தவங்கள வீட்டுக்காரியா வச்சிருக்க. And you also have the servants of your wife as your homemakers. நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. And many servants. நீ சும்மா வந்த. You came alone. இப்போ ரெண்டு பரிவாரத்தோட போயிட்டு இருக்கற. You are coming with multifold. இதுக்கு மேல உனக்கு என்ன blessing வேணும்? What more you need? Physically blessed with all that he needs. உலக பிரகாரமான அனைத்து ஆசீர்வாதங்களாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஜெபிக்கிறான். God, I will not leave you without blessing. தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்காலொழிய உம்மை விட மாட்டேன். And look at the response of God. அதுக்கு தேவன் கொடுத்த மறு உத்தரவை பாருங்க. He said, அவர் சொல்கிறார், what is your name? உன் பேர் என்ன? What is your name? பேர் என்னவா? You want to know my name? ஐயா என் பேரை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? Come on God, don't you know it's not a time for playing. தேவனே இது விளையாடுவதற்கான நேரம் அல்ல. Are you joking? நீங்க என்ன கேலி பண்றீங்களா? Don't you know my name? என் பேர் உங்களுக்கு தெரியாதா? You are asking me? என்கிட்ட கேட்கிறீங்க? Come on God. Okay. Jacob. ஆமா ஆண்டவர் இருந்துட்டு போன. சரி யாக்கோபு. Why did he ask? ஏன் தேவன் இந்த கேள்வி கேட்டார்? What was the last time this has been said? இதே கேள்வி கடைசியாக இதற்கு முன்பாக யார் கேட்டாங்க? When your father was asking, உன் தகப்பனார் கேட்கும்போது, you want to get blessings. ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக. How did he get the blessings? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீ என்ன செய்தாய்? Being so smart. ரொம்ப தந்திரமாக, cunning, தந்திரமாக, cheating, ஏமாற்றி, malpracticing, தவறான வழியை பயன்படுத்தி, wrong shrewdness, உன் மனதில் ஒரு குருட்டு புத்தியோடு, and you got the blessings. இந்த ஆசீர்வாதங்களை அபகரித்துக் கொண்டாய். Now he said, what is your name? இப்போ தேவன் கேட்கிறார், உன் பேர் என்ன? Jacob. யாக்கோபு. Now the blessing that I am going to give is this. இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் இது. What is the blessing? என்ன ஆசீர்வாதம் ஆண்டவரே? Your name will be changed. உன் பெயர் மாற்றப்பட போகிறது. அதை வச்சு நான் என்ன பண்றது? What am I going to do with Jasmine இருந்தா என்ன, மல்லிகான்னு இருந்தா என்ன? What is the change if it's been a Jasmine or is Malliga? பார்க்கிறவங்களுக்கு நான் நல்லா இருந்தா தானே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. When the people see me and if they see me I'm having a good life, then they'll be good. Sorry. Sir, whether I will live or not, I don't know. ஐயா நான் நாளைக்கு உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. I don't know whether Esau will leave me or will kill me. ஏசா என்னை கொன்று விடுவானா உயிரோட வச்சிருப்பானா எனக்கு தெரியாது. Whether he killed Jacob or killed Israel, what is all about? அவன் இஸ்ரேலை கொன்றால் என்ன, யாக்கோபை கொன்றால் என்ன, பேரை மாத்தி என்ன பிரயோஜனம்? What is the objective? இதுக்கு பின்னாடி உங்க நோக்கம் என்ன? Now what God is trying to tell him is, தேவன் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்றால், you look for physical blessing. நீ உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை தேடுகிறாய். But I am going to give something greater than that, beyond that. ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற காரியம் அதற்கு அதிகமான மிக பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கிறேன். But don't forget that in that package this is also part of it. ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்து விடாதே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதன் உள்ளாகவே இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. You just want to live with you just want to live and escape from the hand of Esau, but I want your name to live forever, because the entire world will call your name and know your name, that is the name of Israel. நீ ஒருவேளை எதிர்பார்க்கிற காரியம் இந்த ஏசாவின் இடத்திலிருந்து என்னோட உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று, ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் இந்த முழு உலகமும் உன் பெயரை அறிந்திருக்கத்தக்கதாக, இந்த முழு உலகத்திற்கும் உன் பெயர் நிலைநிறுத்தப்படத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பெயர் இஸ்ரவேல். Israel means what? இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? You rule like me. தேவனைப் போல் ஆளுகிறவன். You rule with justice and righteousness. தேவனைப் போல் நீதியும் நியாயத்தோடும் ஆளுகை செய்ய வேண்டும். So
far you played all the cunning games இதுவரைக்கும் தந்திரங்களோடு நீ விளையாடிக் கொண்டிருந்தாய் and got all the blessings. தந்திரங்களினால் ஆசீர்வாதங்களை Now பெற்றாய். I am going to bless you. இப்ப நான் உன்னை I am ஆசீர்வதிக்கிறேன். going to bless you in lavish manner. நான் உன்னை ஆசீர்வாதங்களால் உனக்கு மேல் பொழிந்தருள போகிறேன். But this blessing is more than what you expect. ஆனால் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் இது மேலான ஒரு ஆசீர்வாதம். This blessing is greater than what we can imagine. நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம். You just want to live right now. No, you need to want to escape from the hand of Esau. நீ ஏசாவின் கையிலிருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்படுற. But you know what I am planning? ஆனா நான் என்ன மனசுல வைத்திருக்கேன் I தெரியுமா? want your name will be called forever. உன் பெயர் தலைமுறை தலைமுறையாக நிற்க வேண்டும். I want to change your name. உன் பெயரை மாற்ற வேண்டும். I want to change your name as Israel. உன் பெயரை இஸ்ரவேல் என்று நான் மாற்றுவேன். You will rule like me. என்னை போல் ஆட்சி I செய்வாய். rule with righteousness and justice. நான் நீதியும் நியாயத்தோடும் சிங்காசனத்தில் ஆட்சி செய்கிறேன். In that way, அதே போல you live a life நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து of righteousness and justice. நீதியோடும் நியாயத்தோடும் வாழ வேண்டும். Which means you ask for life, but I am giving you a life which you will live with righteousness and justice. நீ என்னிடத்துல இருந்து எதிர்பார்ப்பது நாளைக்கு என் உயிர் தப்ப வேண்டும் என்று. ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற காரியம் உன் வாழ்நாட்கள்ல நீதியோடும் நியாயத்தோடும் நீ வாழ்ந்து சிங்காசனத்தில் இருக்க வேண்டும் என்று. So God is trying to change his mindset. தேவன் அவனுடைய எண்ண ஓட்டத்தை மாற்ற முயற்சிக்கிறார். He was searching something for worldly blessings, but God has changed something. Look for spiritual blessing that package has the worldly blessing as well. யாக்கோபு எதிர்பார்த்த காரியம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆனால் தேவன் அவனுக்காக வைத்திருந்த காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ற காரியம் வரும்போது அதன் ஊடாகவே இந்த உலகத்திற்கு அடுத்த ஆசீர்வாதங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. Change your mentality, Jacob. உன்னுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றி யாக்கோபே. You want to play the game and you want to escape from Esau. நீ ஏசாவின் இடத்துல தப்பணும்னு நினைக்கிறியா? Yeah, logically, you know, the perspective is right. உலகத்துக்கு அடுத்த பார்வையில் இது சரியான ஒரு ஆர்வம் தான். But I want to elevate your standard. ஆனா உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த I want to ஆசைப்படுகிறேன். change your mindset. உன்னுடைய எண்ண ஓட்டத்தை நான் உயர்த்த வேண்டும். I want to elevate your expectations. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் உயர்த்த ஆசைப்படுகிறேன். Don't look for physical. உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடாதே. Let's look at me ஆனால் என்னை பார். and look for spiritual things. எனக்கு அடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார். That blessings will take care of everything. அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது மற்ற எல்லா காரியங்களும் அதனோடு கூட கொடுக்கப்படும். Let me show you one more example. இன்னொரு எடுத்துக்காட்டை காட்ட விரும்புகிறேன். Oh, this is from Mark. மார்க் எழுதின சுவிசேஷம். Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம். This is Jesus was calling the disciples. இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை கூப்பிடுகிறார். They are all the catches of fishing. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தனர். So what is their job? அப்ப அவங்க வேலை என்ன? What is their profession? அவங்க வேலை என்னங்க? What they do for their living? தங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்து They கொண்டிருந்தனர்? catch fish. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. Now God wants to bless them. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God is not blessing them. Okay, you will have double fold fishes. தேவன் சொல்லும்போது ஐயா நீ பிடிக்கிற மீனை பார்க்கலாம் 2 மடங்கு அதிக மீன்களை பிடிப்பேன்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கல. இயேசு அவர்களை பார்த்து And he said this. இயேசு சொல்லும்போது Matthew 4:18. மத்தேயு 4:18 வசனம். By the way of Sea of Galilee. கலிலேயா கடலோரமாக இயேசு நடந்து So வருகையில் he saw Simon Andrew. இயேசு சீமோனை பார்த்து What they are doing? அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க? They look for their worldly blessings. உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடிக் They கொண்டிருந்தனர். casting a net into the sea. கடலிலே வலையை போட்டுக் கொண்டிருந்தனர். Why? ஏன்? They are fishermen. ஏனென்றால் அவர்கள் மீனவர்கள். Means what? அப்படின அர்த்தம் என்ன? How can a fisherman survive? ஒரு மீனவன் வாழ்நாள்ல செலவிடுவதற்கு என்ன செய்யணும்? How can a fisherman just take care of all his expenses? தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா செலவுகளையும் செய்வதற்கு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? Just casting the net in the sea. கடலில வலையை வீச வேண்டும். Casting the net and catching the fish and survive. கடலிலே வலையை வீசி மீன்களை பிடித்து வாழ்நாட்கள் வாழ வேண்டும். And here Jesus come. இப்போ இயேசு வருகிறார். And the Jesus statement. இயேசு சொல்லும்போது Follow me. என் பின்னே வாருங்கள். I will make you fishers of men. உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். You want to be a fishers of fish or you want to be a fishers of men? மீன்களை பிடிக்கிறவரா இருக்க ஆசைப்படுகிறாயா இல்லது மனுஷரை பிடிக்கிறவர்களா இருக்க ஆசைப்படுகிறாயா? They are expecting a fish being a fishers of fishing. அவங்க எதிர்பார்ப்பு ஒரு மீன்களை பிடிக்கிறவராக நான் இருக்க வேண்டும் என்று. But God wants to change them as a fishers of men. ஆனால் தேவன் அவர்கள் எப்படி மாற்ற விரும்புகிறார் என்றால் மனுஷரை பிடிக்கிறவர்களாக.
did that blessing meet their physical blessings or not? அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு அடுத்த சரீர ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பூர்த்தி செய்ததா? Still you and me knew who is Peter. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கூட தெரியும் பேதுரு யார் என்று. And Paul was writing about Peter's wife as well. பவுல் பேதுருவுடைய மனைவியை குறித்தும் எழுதுகிறார். Means what? அப்படினா அர்த்தம் என்ன? All that being taken care. அதெல்லாம் தேவன் சரியாக செய்து முடித்தார். Peter was taking his wife when he was going for ministry. பேதுரு தன்னுடைய மனைவியும் கூட்டிக் கொண்டு ஊழியங்களுக்கு சென்றார். So means what? அப்படினா அர்த்தம் என்ன? The family was survived. அந்த குடும்பம் நன்றாகவே வாழ்ந்தது. So what God is trying to tell us? அப்ப தேவன் இங்க என்ன சொல்ல விரும்புறார்னா, change your mind. உங்க மனதின் எண்ண ஓட்டங்களை மாற்ற வேண்டும். Don't focus on the physical blessings but focus on the spiritual blessings. உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் மேலே கண்ணோக்கம் மாறாம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கணும். The same thing you can read from Matthew 4:21 and 22. அதே காரியத்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசிக்க முடியும். Zebedee and his sons. இங்க செபதேயின் குமாரரை பற்றி வாசிக்கிறோம். And there are some other kind of fishermen. இவர்கள் வேற ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள். Some high standard. ஒரு உயர்ந்த தர மீனவர்கள். Luxury. ஒரு சொகுசு வாழ்க்கை. No, they have their own boat and own servants. அவங்களுக்கு தனியாக ஒரு படகு இருந்தது, தங்களுக்கு வேலை செய்ய வேலைக்காரர் இருந்தனர். And here God called them. இயேசு அவர்களையும் அழைக்கிறார். They left the boat. அவங்க படகை விட்டு, left their father, தன் தகப்பனை விட்டு, all that. No, it is a father's business. அது மொத்தமாக தன் தகப்பனுடைய ஒரு வியாபாரம். So their survival is based on the father's business. தங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கள் தகப்பனுடைய வியாபாரத்தை நம்பி இருந்தனர். They left the father, தகப்பனை விட்டாங்க, left the father's business, தகப்பனுடைய வியாபாரத்தை விட்டாங்க, left the boat, படகை விட்டார்கள், following Jesus. இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தனர். Even 2000 years later, still we are talking about those people. 2000 வருடங்கள் தாண்டியும் இன்றும் அவர்களை குறித்து நாம் பேசிக் So கொண்டிருக்கிறோம். are we seeking our spiritual blessings? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுறோமா? So by the way, we are going to study one principle from the Bible. வேதத்திலிருந்து ஒரு அடிப்படை சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Why we need spiritual blessings? நமக்கு எதற்கு இந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் Why தேவை? we need to look for spiritual blessings? ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்க Let me show வேண்டும்? you one verse. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். Turn your Bible to Hebrews chapter 11 verse 3. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். No, it is talking about faith. இது விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. So I'm going to touch little bit faith, and through that I just want to reveal this principle. ஆகவே விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் சொல்லிவிட்டு அதனூடாக இந்த சத்தியத்தை உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். Let's read that passage. அந்த வசனத்தை வாசிப்போமே. Hebrews 11:3. எபிரேயர் 11:3. By faith we understand that the universe was created by the word of God, so that what is seen was not made of things that are visible. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். So look at the two terms. அந்த ரெண்டு வார்த்தையை மாத்திரம் பாருங்க. What is seen was not made out of things that are visible. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. Then what does it? No, let me put it this way. All the seen things are not created from seen things. நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் பார்க்கிற எல்லா காரியங்களாலே உண்டாக்கப்படவில்லை. In that case, all the seen things are created from unseen things. அப்படி இருந்துச்சுன்னா பார்க்கிற எல்லா காரியங்களும் பார்க்காத நமக்கு தெரியாத இல்ல தோற்றத்தில் இல்லாத ஒரு காரியத்திலிருந்து உருவாக்கப்பட்டவை. All the physical blessings are seen things. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மால் பார்க்க முடிகிற ஆசீர்வாதங்கள். So here the word says, இங்க வேதம் சொல்லும்போது look at the entire world. இந்த முழு உலகத்தையும் பாருங்க. The entire world you can see it. இந்த முழு உலகத்தையும் உங்களால பார்க்க முடிகிறது. You can feel it. உங்களால உணர முடிகிறது. You can touch it. உங்களால தொட முடிகிறது. You can smell it. உங்களால அதை சுவாசிக்க முடிகிறது. But all the entire world, ஆனா இந்த முழு உலகத்தையும் created படைக்கும்போது by something unseen. பார்க்காத ஒரு காரியத்தினால படைக்கப்பட்டது. Which means, அப்படினா என்ன அர்த்தம்? the basic principle is, அங்க இருக்க அடிப்படை செய்தி என்னன்னா, creator is greater than the creation. படைத்தவர் படைப்பை கார்க்கிலும் பெரியவர். So all the seen things are created by unseen things. நாம் பார்க்கிற எல்லா காரியங்களையும் படைத்தவர் நாம் பார்க்காத இல்ல நம்மள தெரியாத ஒரு இடத்திலிருந்து. No. All the seen things are created things, and all the unseen things are kind of a creator.
மன்னிக்கவும், நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல அவை படைக்கப்பட்டவை. ஆனால் நாம் காணாத காரியங்கள் அனைத்தும் அது தேவனாலே படைத்தவர் இருக்கிற ஒரு காரியம். Seen things created by unseen things. நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் பார்க்காத ஒரு காரியத்திலிருந்து படைக்கப்பட்டவை. These are all the creations. These are all the maybe kind of a creator. நாம் பார்க்கிற எல்லாம் படைக்கப்பட்டவை, நாம் காணாதது அதை படைத்தவர். Which is greater? எது பெரியது? எது பெருசு? Unseen-ஆ seen-ஆ? Unseen. ஏன்னா unseen தான் creator kind of. நாம் பார்க்காத ஒரு காரியம், that is where it is created. அதுவே படைத்தவர். அதிலிருந்து தான் நாம் பார்க்கிற காரியங்கள் படைக்கப்பட்டது. God created everything by using his word. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார். So the unseen operates the seen world. பார்க்காத ஒரு காரியம் பார்க்கிற இந்த உலகத்தின் மேல் ஆளுகை செய்து நடத்துகிறது. All seen are physical. பார்க்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்துக்கு அடுத்தவை. All the unseen are spiritual. நாம் பார்க்காத அனைத்து காரியங்களும் ஆவிக்குரியவை. And the unseen operates the seen things. நாம் பார்க்காத காரியங்கள் இந்த பார்க்கிற உலகத்தின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Let me give you a couple of examples from the same passage. அதே பகுதியிலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன். Basically this passage is talking about faith, but let me show you this principle once again. முழுவதுமாக இந்த பகுதியை படிக்கும்போது அது விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. ஆனால் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Hebrews chapter 11 verse 7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். By faith Noah being warned by God concerning events as yet unseen. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. He had never seen the rain. நோவா இதுவரைக்கும் மழையை பார்த்தது இல்லைங்க. So never seen rain. மழையை அவர் பார்த்ததே இல்ல. But God said you will have rain. ஆனால் தேவன் சொல்லும்போது உங்களுக்கு மழை வரும் என்று சொல்கிறார். He couldn't see God's word. இது அவர் தேவனுடைய வார்த்தையை அவரால் பார்க்க முடியாது. Of course he heard from God, okay, there will be something called rain. நோவா தேவனிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டார், பெற்றுக்கொண்டார். ஆமா மழை வரும் என்று கேட்டுக்கொண்டார். But never seen rain. ஆனால் இதுவரைக்கும் மழையை பார்த்ததில்லை. Nobody has become wet because of rain. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் மழைன்னு ஒன்று வந்து யாரையும் நனைத்து ஒரு காரியத்தை அவர் கேட்டதும் இல்ல. So Noah didn't see that. அப்போ நோவா இதுவரைக்கும் அதை பார்த்ததே இல்ல. So Noah didn't believe what he has seen, but Noah believed what he has never seen before. ஆனால் நோவாவை பாருங்கள், அவர் காண்கிற காரியத்தை நம்பல. காணாத மலையை தேவன் சொல்லும்போது அந்த காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார். மழை வரலங்கிறது நம்புறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்கிறான் மழை வரல. It is easy for Noah to not believe that the rain will come because there has never been something like rain earlier. No. Noah can believe easily if there will not be any rain. Oh, okay, I believe that. மழை வராதுன்னு சொல்வது நம்புவது எளிது. ஏன்னா அது பார்க்கிற காரியம். பார்க்கறான் மழை வரல. Because he can see it, there is no rain. இதனால வரைக்கும் மழை பார்த்தது இல்ல. I have never heard anything about rain till today. But God saying something, you will see rain. ஆனால் தேவன் சொல்லும்போது நீ மலையை பார்ப்பாய் என்று சொல்கிறார். I never seen it. இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா? But I believe it. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். Because God said it. ஏன்னா தேவன் சொன்ன காரியம். So the unseen realm, the word of God operates the seen realm. அந்த பார்க்காத ஒரு காரியத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை இந்த பார்க்கிற உலகத்தின் மேல் ஆட்சி செய்கிறது. Hebrews 11:27. எபிரேயர் 11:27. By faith Moses left Egypt. விசுவாசத்தினாலே மோசே எகிப்தை விட்டு வெளியே வந்தான். So which means, and Bible says that not being afraid of the anger of the king, for he endured as seeing him who is invisible. அவன் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் அத்தரிசனமான தேவத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவன் வெளியே வந்தான். அதுல அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அப்படின்னு இருக்கு. It is like seeing him who is invisible. He never seen God. இதுவரைக்கும் தேவனை பார்த்ததில்ல. But he believed as if he seen God. ஆனா தேவனை பார்த்த மாதிரியே அவன் நம்பினாங்க. Or let me ask in this way. நான் இப்படி கேக்குறேனே, how many of you believe that God is here? எத்தனை பேர் தேவன் இங்க இருக்கீங்க நம்புறீங்க? இருக்கிறார் என்று நம்புகிறோம். All the rest maybe didn't see. How many of you believe that God is here? தேவன் இங்க இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கையை நல்லா தூக்குங்க. You can raise your hand. Okay, யார்ட்ட கேட்கலாம்? ராஜி எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். Can you please describe how he is? நானும் இல்ல எப்படி இருக்கிறாரு? இங்க எப்படி இருக்கிறாரு? நான் என்ன கேட்டேன்? Do you believe that God is here? இப்ப கையை தூக்கல பாருங்க எல்லாரும். Raise your hands if you believe God is here.
தேவன் இங்க இருக்கிறார் என்று நீங்க நம்புறீங்கன்னா அவர் கைகளை காண்பிக்கலாமா? யாராவது எந்திரிச்சு எப்படி இருக்கிறார் மட்டும் சொல்லிருங்க, 2 வார்த்தை எப்படி இருக்கிறார். ஹலோ, பார்க்க எப்படி இருக்காருன்னு கேட்டேங்க. பார்க்க கருப்பா இருக்கிறாரா, என்ன மாதிரி கலரா இருக்கிறாரா, இல்லை உங்களை மாதிரி கலரா இருக்கிறாரா? இப்போ என்ன பார்க்குறீங்களா இல்லையா? என்ன விட்டுருங்க. சில்வின் இருக்கே, தெரியுதா தெரியல உங்களுக்கு? How many of you believe that Sylvain is here? கை தூக்கு. How many of you believe that Sylvain is here? I don't believe seen things ன்னு சொல்லிடாதீங்க. How many of you believe that Sylvain is here? நாங்க இங்க இருக்கிறேங்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? நீ இருக்கிறேன். Raise your hands. Okay. அதாவது ஒரு 6 அடி உயரமா இருக்கிறாரு, கொஞ்சம் கலரா இருக்கிறாரு. நான் என்ன பத்தி கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. See, now you believe that Sylvain is here and you can describe how Sylvain look like. என்னை பார்க்கும்போது நான் இங்கே இருக்கிறேன் என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. நான் எப்படி தோற்றமாக காட்சியளிக்கிறேன் என்பதை உங்களால் விவரிக்க முடியும். But here Moses didn't see God. ஆனா இங்க மோசே தேவனை பார்க்கவில்லை. This is not at the experience of Mount Sinai. இது சீனாய் மலையின் மேல் நடந்த ஒரு காரியம் அல்ல. Before that, அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியம். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? No, by faith, விசுவாசத்தினாலே he left Egypt. அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்தான். Which means he is going out of Egypt. அப்படினா அவன் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. Hey Moses, come here, come here. மோசே இங்க வாங்கப்பா. You know this Egypt is a super power. உங்களுக்கு தெரியுமா இந்த எகிப்து தான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. Go, Pharaoh will catch you. நீங்க எங்க போனாலும் பார்வோனால உங்களை கைப்பற்ற முடியும். What is the confidence? என்ன நம்பிக்கை இருக்கு? What is the confidence you are escaping from here? என்ன நம்பிக்கையில எகிப்தை விட்டு வெளியே போறீங்க? And you killed somebody. இதுல ஒருத்தரை கொல்ல வர செஞ்சிட்டீங்க. And you are escaping. அதுக்கு அப்புறம் தப்பிக்க ட்ரை பண்றீங்க. What is your hope? என்ன நம்பிக்கையா? I saw God. You saw God. நான் தேவனை பார்த்தேன். என்னது? தேவனை பார்த்தீர்களா? எப்ப பார்த்த? When did you see? எப்படி பார்த்த? How did you see? But look at the scripture. ஆனால் வேத வசனத்தை பாருங்க. He said, as seeing him who is invisible. அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. ஐயா விசிபிளா இருந்தா தான் பார்க்க முடியும். If a man is visible, I can see him. If he is not visible, then how did you see? ஒருவர் தோற்றத்திற்கு அதரிசனமா இருக்கிறார் என்றால் நான் அவரை எப்படி தரிசிக்க முடியும்? But here Moses saw God who is invisible. ஆனால் இங்க வேதம் சொல்லும்போது மோசே தேவனை அதரிசனமா இருந்தபோது கூட தரிசனமாய் பார்த்தார். தரிசிக்கிறது போல. Like visible. As if seeing him. அவரை நேரடியா பார்ப்பது போலாகவே. As if God is before him. தனக்கு முன்பாக தேவன் இருப்பது போல. But actually God is invisible. ஆனா தேவன் அதரிசனமானவர். Actually didn't see God. தேவனை பார்க்கவில்லை. But he left Egypt. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்தார். As if God is walking before him. தனக்கு முன்பாக தேவன் நடக்கிறது போல் நடக்கிறார் என்று. He could see Pharaoh. அவரால் பார்வோனை பார்க்க முடியும். He could see the one who has died. தன் மரித்தவரை அவரால் பார்க்க முடியும். He could see the problem. தனக்கு முன்னாடி இருக்க பிரச்சனையை பார்க்க முடியும். He could see the Pharaoh is chasing him. தனக்கு பின்னாடி பார்வோன் துரத்தி வருகிறதை பார்க்க முடியும். He could see that problem is all around him. தன்னை சுற்றி இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அவரால் பார்க்க முடியும். All he could see explicitly. இதெல்லாம் வெளிப்படையாகவே அவரால் பார்க்க முடிகிறது. But he said, ஆனா அவர் சொல்லும்போது I am not seeing what I could see, but I am seeing what I couldn't see. நான் பார்க்கிற காரியங்களை பார்த்து நடக்கல, நான் பார்க்காத தேவனை அதரிசனமான தேவனை தரிசித்து நான் தரிசிப்பது போல நான் நடக்கிறேன். If you read Hebrews 11:10, எபிரேயர் 11:10 வாசிச்சு பாருங்க. you can see the same terminologies. இதே வார்த்தைகள் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Abraham was on his journey. ஏப்ரஹாம் தன்னுடைய பிரயாணத்தில் செல்லும்போது and in his journey அந்த பிரயாணத்திலே he was looking forward. அவன் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறான். அங்க இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அதை நோக்கி போறான். As if there is a city before and he is just walking forward. If I ask Sylvain to go out, ஒருவேளை இப்பொழுது என்னை அழைத்து வெளியே செல் என்று சொன்னார். and he knows he could see the door on the front. என்னால முன்னாடி இருக்கிற கதவை பார்க்க முடியும். So he is looking forward. When I open the door, that is the gateway to go out. ஆகவே முன்னாடி செல்லும்போது அந்த கதவை பார்த்து அந்த கதவை திறந்து என்னால் வெளியே செல்ல முடியும். So he will not search here, he will not search here. ஆகவே அங்கும் இங்கும் நான் கதவை தேடிட்டு இருக்க மாட்டேன். He will simply look forward to the door so that he can open and go out. நான் நேரடியாக நடந்து சென்று அங்க இருக்க கதவை பார்த்து திறந்து வெளியே செல்ல முயற்சிப்பேன். He is looking forward, that is the way. ஏனா நேரா பார்க்கும்போது அங்க வழி இருக்குதை நான் பார்க்கிறேன். The same way Abraham, அதே போல ஆபிரகாம், he is not looking forward the land Canaan.
அங்க முன்னாடி தெரிகிற அந்த கானான் தேசத்தை அவர் பார்க்கல. But not the Canaan, but the city that built by God. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரத்தை அவர் பார்த்து நடக்கிறார். Where? எங்க இருக்குயா? What is talking about? அது எதை குறித்து பேசுகிறார்? He's talking about heaven. அவர் பரலோகத்தை குறித்து He's talking பேசுகிறார். about Zion. அவர் சீயோனை குறித்து பேசுகிறார். God is talking about Canaan. தேவன் கானானை காண்பிக்கிறார். But he is looking at the eternal Canaan. ஆனால் அவரோ பரம கானான் மேல் நோக்கமா இருக்கிறார். So which he didn't see. அதை இதுவரைக்கும் பார்க்கல. He has seen the land. கானான் தேசத்தை பார்க்க வந்திருக்கிறார். It is good to look forward to move towards the land. ஆகவே இந்த கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முயற்சிப்பது நல்ல காரியம். That is physical things. அதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். But look at the early church, look at the early patriarchs. ஆனால் நம்முடைய முற்பிதாக்களின் மன ஓட்டத்தை பாருங்கள். They refused to see what is there explicitly in front of them, but they wanted to see which is not they couldn't see. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படையாக தோன்றுகிற காரியங்கள் மேல் பற்றுதலாய் நோக்கமாய் அவர்கள் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து நோக்கமாய் இருந்தது காணாத ஒரு காரியத்தை குறித்து. கண்ணுக்கு முன்ன கானான் இருக்கு. The Canaan is just in front of the eyes. அத பார்த்தாலே தெரியுது. And I can look it plainly. ஆனா இந்த வயசான தாத்தா, but this old man, அவர் எதை பார்த்துட்டு இருந்தாருன்னா, what he is focusing upon, கண்ணுக்கு தெரியாத ஒரு கானானை பார்த்துட்டு இருக்காரு. He is looking on to Canaan that he is not able to see. நானா இருந்தா பெருசு, I would have called him father. கண்ணுக்கு தெரியறத விட்டுட்டு காணாத பார்த்துட்டு இருக்கற. Why are you looking at something unseen rather than looking at the seen in front of your eyes? I am looking at greater things. இல்லப்பா நான் பெரிதான காரியங்களை பார்க்கிறேன். All the seen things will be coming from the unseen things. இந்த உலகத்துல தோன்றுகிற எல்லா காரியங்களும் நாம் பார்க்காத ஒரு இடத்திலிருந்து உருவாகிறது. This is physical. இது உலக பிரகாரமானவை. That is spiritual. அது ஆவிக்குரியவை. But all the physical inherited from the spiritual. ஆனால் உலகத்தில் உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவை. நீ கொடுத்தத பார்க்கற, நான் கொடுத்தவரை பார்க்கறேன். You are looking at something that is given, but I am looking at the giver. நீ என்ன பார்க்கறனா, நாம போய் என்ன கட்டலாம்னு பார்க்கற, நான் அவர் எனக்கு என்ன கட்டியிருக்காருன்னு பார்க்கறேன். You are looking at what I can go and build by my hands, but I am looking at someone who has built for me and what he has built for me. Not only Abraham. ஆபிரகாம் மாத்திரம் இல்லங்க. Not only Abraham. ஆபிரகாம் மாத்திரம் அல்ல. In the same passage 13th verse. அதே அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. It's talking about all those who died in faith. விசுவாசத்தினால் மரித்த அனைவரும், not having received the things promised, but having seen them and greeted them from afar. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, what they could see, what they couldn't see. அவங்களால எதை பார்க்க முடியும், அவங்களால எதை பார்க்க முடியல. They couldn't see the outcome of the promises immediately. அந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை தங்களுடைய கண்களால உடனடியாக பார்க்க முடியல. But after that something is afar. ஆனால் தூரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. No, they are not ready to embrace this one. பார்க்கிற காரியங்களை அணைத்து கொண்டு இருக்க அவங்க விரும்பல. But they want to embrace something is ahead. ஆனால் தூரத்தில் இருக்கிற அவைகளை அவர்கள் அணைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள். Let me put it this way. இது இப்படி சொல்றேனே, இந்த அம்மாவை நேசிக்கிறதை விட அந்த ஆளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Rather than loving my wife, I am starting to love the person who is afar. Very poor illustration. ரொம்ப ஒரு மோசமான ஒரு உதாரணம் தான். But you know why I am saying this? ஆனா ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? You and me are wired in a such a way that having more trust and hope on the unseen things than the seen things. நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பார்க்கிற காரியங்களை விடவும் பார்க்காத காரியங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்குவதற்காக. அதத்தான் பிசாசு இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டான் டக்குன்னு. And devil has perverted that strategy. ஏன் பக்கத்துல பிசிக்கலா இருக்கிற அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களோட பேச முடியல, வர்ச்சுவலா இருக்கிற யார் கூடயோ மணிக்கணக்கா ஏன் பேச முடியுது, அவங்கள பார்க்கவே முடியாது நம்மளால. ஆனா அவங்கள பேச முடியும். ஏன்னா சீன் திங்ஸை விட நம்மளோட நேச்சரை எப்படின்னா அன்சீன் திங்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். I cannot spend time with the person who is with me. I cannot spend time to talk the person who is with me, but I'm able to spend hours and hours to talk and chat with someone who is afar, who is never going to be seen, whom I can never have any contact, but yet I could spend time with them because we are created in a such a way that we are long for something that is unseen rather than the seen. How many of you had breakfast today morning? இன்னைக்கு காலையில எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? A few of them didn't have breakfast. ஒரு சிலர் சாப்பிடாம வந்திருக்கீங்க. Okay. How many of you spoke to God this morning? இன்று காலையில தேவனோடு எத்தனை பேர் பேசுனீங்க? அட பாவிகளா, காலையில ஜெபம் பண்ணேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. If you prayed in the morning, you can raise your hands. Everybody none. Okay, fine. Breakfast, you could see it.
நம்மளால இந்த உணவை காலை சிற்றுணவை நம்மளால பார்க்க முடியும். It is there in front of you. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. So you know that. அவ உங்களுக்கு தெரியும். I have the breakfast. கண்களுக்கு முன்னாடி உணவு இருக்கு. But I didn't take it. நான் சாப்பிடல. I could touch it. தொட முடியுது. I could feel it. என்னால உணர முடியுது. In the same way. அதே போல Now. இப்போ when I asked, did you pray? நாங்க நீங்க ஜெபித்தீங்களான்னு கேட்கும்போது you said prayed. ஆமா. So did you talk to you which means you talk to God? அப்படினா நீங்க தேவனிடத்துல பேசினதாக அர்த்தம். Did you feel God? நீங்க தேவனை உணர்ந்தீங்களா? Did you touch God? தேவனை தொட்டு பாத்தீங்களா? Did you just embrace God? தேவனை அணைத்து கொண்டீங்களா? Did God embrace you? தேவன் உங்களை அணைத்து கொண்டாரா? You could smell God. தேவனுடைய சுவாசத்தை உணர முடியுதா? Nothing has happened. இது எதுவுமே நடக்கல. But still ஆனாலும் we have been praying every day. தினமும் நாம் ஜெபிக்கிறோம். Why? ஏன்? That is how we've been wired. அப்படிதான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Not only Christians. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல. Not only believers. விசுவாசிகள் மாத்திரமல்ல. Every human being in this world looking for something unseen than seen. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கிற காரியங்களை விடவும் காணாத ஒரு காரியத்தின் மேல் நோக்கமா இருக்கிறார்கள். How many of you want to go to heaven? எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? கை தூக்குங்க. கையை தூக்குங்க. How many of you want to go to heaven? எப்படி இருக்குன்னு யாராவது ரெண்டு பேர் சொல்லுங்களேன். நம்ம ஊரோட நல்லா இருக்கு. couple of people can explain. அங்க டிராஃபிக் இருக்குமா? Will there be traffic? டிராஃபிக்ல இருக்காதோ? சிக்னல் போட்டிருப்பாங்களா? பார்த்துருக்காங்க போல இருக்காக்கா. நான் பார்த்ததில்ல. எங்க என்ன சிக்னலே இல்லைன்னா எப்படிக்கா அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுவாங்க? நான் என்ன கேட்டேன்? டிராஃபிக் இருக்குமான்னு தானே கேட்டேன். இங்கே யாராவது பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, நீங்கள் தான் பார்க்கல. யாராவது உங்கள்கிட்ட பார்த்துட்டு இருந்து சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னவங்களை ஏரியாவில் ஏற்றக்கூடாது. never seen. நாம் அதை பார்க்கவில்லை. We never seen it. பரலோகத்தை பார்க்கலையா? We never touched it. பரலோகத்தை உணரல. கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ் ன்னு சொல்றோம். என்னைக்காவது தங்கத்துல தெருவ கனவுல பார்த்திருக்க முடியுதா உங்களால? We claim that it is streets of gold. தரையெல்லாம் பொன்னா இருக்குன்றோம். But have you ever had such dreams about that? But everybody wants to go to heaven. ஆனா எல்லாருக்குமே பரலோகம் போகணும்னு ஒரு ஆசை. But actually that is not true. ஆனா அது உண்மை இல்ல. Everybody wants to go to heaven, not now. எல்லாருக்குமே இப்பவே பரலோகம் போகணும்னு ஆசை இல்ல. We want to go to heaven. பரலோகம் போகணும்னு ஆசை. But we don't want to go to now. ஆனா இப்போ போகணும்னு ஆசை. I'm not asking, this is good to go to heaven. Sorry, it is good to go to heaven, but not right now. But what I'm saying is, from the childhood, everything we look for logics, everything we look for senses. But when it comes to heaven, when it comes to God, when it comes to faith, all these things are unseen things, but still we believed for so many years. நான் பரலோகம் போறது நல்லதுதான், அது இப்பவே போங்க அப்படி நாங்க எதுவுமே சொல்லல. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வாழ்க்கை முறையில எல்லா காரியங்களையுமே பார்த்து உணர்ந்து அதை யோசிச்சு போன்ற காரியங்களை நம்பி வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டில், பரலோகத்தை பொறுத்த மட்டில், இல்ல தேவனுக்கு அடுத்த காரியங்களை பொறுத்த மட்டில் வரும்போது நம்ம அங்க நம்பிக்கை, விசுவாசம் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறத நம்பல, பார்க்காததை நம்புறோம். So we are good in believing unseen things than seen things. ஆகவே தரிசனமான காரியங்களை நம்புவதற்கு நாம ரொம்ப பழக்கப்பட்டவங்க. இந்த பார்க்கிற காரியங்களை விடவும் அதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். That is how we've been wired. அப்படிதான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். That is how we have been created. அப்படிதான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். But now, ஆனா இப்போ when it comes to blessings, ஆசீர்வாதங்கள்னு வரும்போது we are tend to look for physical things rather than spiritual things. இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் மேல் நோக்கமா இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கதை குறைத்து விட்டோம். Let's look at 2 Corinthians 4:17 and 18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. For this light momentary affliction is preparing for us an eternal weight of glory beyond all comparison. The next verse, as we look not the things that are seen, but the things that are unseen. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கமாக இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமே நமக்கு உண்டாகுகிறது. அடுத்த வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். The important thing is what you couldn't see. அப்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மளால பார்க்க முடியாம இருக்கக்கூடிய all the seen
seen things will be passed away. நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். Bible says that. வேதம் சொல்கிறது. 1 John 2:17. 1 யோவான் 2:17. The seen world will pass away. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். The things of the world seem so real because we could feel it, but one day it will pass away. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள், உணர்கிற எல்லா காரியங்களும் உண்மையாகவே தோன்றினாலும் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து விடும். Only unseen things are eternal and permanent. நாம் பார்க்காத அந்த காரியங்கள் மாத்திரமே நித்தியமான காரியங்கள். Now only I'm going to start the sermon. இப்போதான் இன்னைக்குள்ள செய்தி ஆரம்பிக்க போறோம். This is what my intention. These are all different topic. இதற்கு சொன்னதெல்லாம் பல காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். I want to change our mindset. ஆனா நம்மளுடைய மன ஓட்டத்துல ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறேன். Look at spiritual blessings because spiritual things are greater, stronger, eternal and controls all other things. நாம் எப்பொழுதுமே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கணும். ஏனென்றால் அவை பெரியவை, அவை மகத்துவமானவை, அவைதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆட்சி செய்துகிறது. So in order to nail that principle I was talking all these things. அது சொல்லி கொடுப்பதற்காக தான் இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு விளக்கினேன். Which is important? எது முக்கியம்? Physical or spiritual? உலக பிரகாரமானவைகளா இல்ல ஆவிக்குரியவைகளா? Seen or unseen? பார்க்கிறவைகளா இல்ல காணாதவைகளா? All unseen, all spiritual things governs the physical seen things. நாம் காணாத அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தும் நாம் காண்கிற பார்க்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்களை ஆட்சி செய்கிறது. Or let me ask you one question. ஒரு கேள்வி கேட்கிறேனே. Maybe I'll ask Mr. Nagamani. நம்ம சகோதரர் நாகமணிட்ட கேட்போம். Nagamani, have you seen $1,000 bill note? $1,000. $1000 ஒரு நோட்டை நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you seen the 2,000 rupee note, the Indian 2,000 rupee note? நம்ம இந்திய தேசத்துல அச்சடிக்கப்பட்ட 2000 ரூபாய் நோட்டை பார்த்திருக்கீங்களா? If I want to give, maybe let me put it this way, or maybe $100 USD dollar bill, you haven't seen it, and you have seen 500 rupee note. If I give 100, I said, okay, money, what do you want? You want 100 rupee dollar note or 500 rupee note? இதுவரைக்கும் அமெரிக்காவில் அச்சடிக்கப்படுற அந்த டாலர் நோட்டு இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இந்தியா தேசத்தில் அச்சடிக்கப்பட்ட ரூபா நோட்டை பார்த்துருக்கோம். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு மணி அழைத்து, மணி சகோதரரே, உங்களுக்கு 100 ரூபாய் இந்த யூஎஸ்ல அச்சடிக்கப்பட்ட டாலர் வேணுமா இல்லை இந்தியாவில் அச்சடிக்கப்படுற இந்த 500 ரூபாய் வேணுமான்னு கேட்டா, what do you ask? நீங்கள் என்ன வேணும்னு சொல்வீங்க? $100. கண்டிப்பா அந்த $100 கொடுத்துருங்க ஏன்னு கேட்போம். நல்ல கவனிங்க, இது வரைக்கும் டாலர் நோட்டை பார்த்ததே இல்லை. Listen very carefully, he has never seen a dollar till today. டாலர் நோட்டு என்ன கலர்ல இருக்கும், அதுல யார் படம் போட்டிருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. You will not even know what color it will be, what on whose photo it will be printed on it. அதுல காந்தி படம் இருக்குமா நேரு படமா இருக்குமான்னு கூட தெரியாது. We will not know whether it will be Gandhi or Nehru whose photo will be there. ஆனா அவனுக்கு ஒன்னு தெரியுது. But he knows one thing. 500 பெருசா 100 பெருசான்னு கேட்டா, whether this 500 is greater or that $100 is greater. ஒன்னு பெருசா 2 பெருசாங்கிற மாதிரி. It is like whether 1 is great or 2 is great. 500 பெருசா 100 பெருசான்னா, whether 500 is great or 100 is great. Now he is claiming that 100 is greater than 500. அவர் என்ன சொல்றார்னா இந்த 100 இந்த 500 விடவும் உயர்ந்தது சிறந்தது. Poor mathematics, I don't know which school he has studied. ரொம்ப கணக்குல சொதப்புறாருப்பா, எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாருன்னே தெரியல. நான் டீசென்ட்டா சொன்னேன், சொதப்புறாரு. 500, it seems like 100 is greater than 500. பார்ப்பதற்கு அவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இந்த 100 இந்த 500 காட்டிலும் சிறந்தது என்று. So 500 is a Indian rupee note and 100 is a US dollar. இந்த 500 என்பது இந்திய ரூபாய் நோட்டாகவும் இந்த 100 என்பது அமெரிக்கா தேசத்தில் அச்சடிக்கப்பட்ட டாலராகவும் இருக்கிறது. He has seen this 500 rupee note. இந்த 500 ரூபாயை பார்த்திருக்கிறோம். He spent the 500 rupees note. இந்த 500 ரூபாயை செலவழிச்சிருக்கிறோம். He knows what he can buy with this 500 rupee note. அவரால இந்த 500 ரூபாயில என்ன வாங்க முடியும் தெரியும். But never touched the $100 bill. ஆனால் இதுவரைக்கும் $100 அவர் வாழ்க்கையில கையாண்டது இல்ல. Never used it. அவர் உபயோகப்படுத்தினது இல்ல. Never knew what he can buy. அத வச்சு என்ன வாங்க முடியும் அவருக்கு தெரியாது. But not knowing all that, but still he believed one thing, that this 500 is much lesser than this $100 unseen bill. இதெல்லாம் இருந்த போதும் கூட அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த 500 ரூபாய் இந்த $100 கம்பேர் பண்ணும்போது மிகவும் 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 குறைந்த மதிப்புள்ளது என்று.
Many times he will skip the manager. பல நேரங்கள் நம்மளோட மேலதிகாரி கூட நம்ம தாண்டி போயிடுறோம். He seen him, அவரை பார்த்திருக்கிறோம், talked with him, அவரோட பேசி இருக்கிறோம், and now you can fight with him. அவரோட சண்டை கூட போட முடியும். But the client never seen. ஆனா இதுவரைக்கும் நம்ம கிளையண்ட பார்த்ததே இல்ல. If you pinged hi, நம்ம ஒருவேளை ஹாய்ன் மெசேஜ் then அனுப்பிச்சா he'll freeze and just wait what the client says. அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்னு ஐயா என்ன சொல்ல போறாருன்னு காத்திருக்கிறோம். சொந்தக்காரரா அவரு? Is he our relative? எத்தனை முறை ஒண்ணா சாப்பிட்டீங்க? Have you ever had a lunch with him? Never heard. இல்ல தானே? Never seen. பார்த்தது இல்ல. You never know that is a AI or real person. உண்மையாவே ஒரு மனிதனா இல்ல கணினினால நடக்கிற ஒரு காரியமா நமக்கு தெரியாது. செயற்கை நுண்ணறிவால உண்டாக்கப்பட்ட மனிதனானு தெரியாது. Whether is a man or is an AI man we don't know. But still ஆனாலும் believes, அது நம்புறோம். unseen, பார்க்காதவைகள், so just looking for a far from, மிகவும் தொலைவில் இருக்கிற ஒரு காரியம், but believing, ஆனாலும் நம்புகிறோம். because that is greater. ஏன்னா அது உயர்ந்தது. இப்போ அவர் நாளைக்கு எனக்கு மணி தான் வேணும் அப்படின்ட்டாருன்னா, மணினா இந்த மணியை சொல்ல, நம்ம நாகமணியை சொன்னேன். On the next day the client says I want Nagamani in my team, and Nagamani look at the manager, கேட்டல்ல, and the next moment the way Mani responds to the manager will be like look at me who I am. But this is the scene. ஆனால் பார்க்கிறது இந்த மேலதிகாரியை, this is physical. அவரை நான் கண்கள்ல பார்க்கிறேன். But this man never seen him. ஆனால் அந்த கிளையண்ட் நான் பார்த்ததே இல்ல. Never talked him. அவரோட அவர் தொட்டது இல்ல. Never felt him. அவரை நான் உணர்ந்தது இல்ல. But still, ஆனாலும் I myself wired in a such a way that I know the value of unseen things. நான் உருவாக்கப்பட்ட விதமே எப்படி என்றால் காணாதவைகள் எவ்வளவு சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளத்தக்க விதமாக. Let's talk about some spiritual blessings. சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பேச போகிறோம். I'm not going to explain each and everything. I'm just rush through to just find out one important verse and close. எல்லா காரியங்களும் விளக்க போவதில்லை, எல்லா வசனங்களை காண்பித்து விட்டு ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். Romans 8 verse 17. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். Look at this verse. அந்த வசனத்தை பாருங்க. And if children, then heirs. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. Heirs of God. தேவனுடைய சுதந்திரரும். Which means co-heirs with Christ. அப்படினா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். Heirs. சுதந்திரர். Heirs of God. தேவனுடைய சுதந்திரர். And fellow heirs of Christ. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். How many of you really feel that it is a great blessing? எத்தனை பேர் இது மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதம் நம்புறீங்க? Let me ask once again, how many of you really feel that it is a great blessing? எத்தனை பேர் இது மிக சிறந்த ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? Raise your hands up and high. உங்க கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். சத்தியமாவா சொன்னீங்க? மனசாட்சி எல்லாம் பேசக்கூடாது. Is it really true? Speak with conscience. உண்மையிலேவா? Is it really? சின்ன இப்படி சொல்லட்டுமா? Can I say it like this? You got a 100% hike. உங்களுக்கு 100% பதவியில ஒரு பணத்துல உங்களுக்கு சாலரியில ஒரு உயர்வு இருக்கு. And you will give the treat. அப்பனா நம்ம அதுக்கு என்ன கொடுப்போம்? ஒரு ட்ரீட் கொடுப்போம். When was the last time you give the treat for this? ஆனா இந்த ஆசீர்வாதத்துக்கு கடைசி எப்ப ட்ரீட் கொடுத்தீங்க? ட்ரீட் கொடுத்தீங்களா? Hey, I became heirs of God. தெரியுமா? நான் தேவனுக்கு சுதந்திரப்பா. ஒரு இந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனில வேலைக்காரனா. Just shifting from one company to another company as a slave. Actually, many people are literally appreciating his translation than my sermon. You know what? The next line I was about to say that, வேலைக்காரன்ல அடிமண்ட் அதுக்கு முன்னே முந்திட்டான். But okay, that's okay. So here, being a slave from one company to being a slave from other company, giving for a treat. ஒரு கம்பெனில அடிமையாக இருந்து இன்னொரு கம்பெனிக்கு அடிமையாக நம்ம வேலை செய்ய போகும்போது கூட அதுக்கு நம்ம ஒரு ட்ரீட் கொடுக்கிறோம். But here I am not getting the property of my father. ஆனா இங்க என்னுடைய தகப்பனுடைய ஒரு சுதந்திரத்தை நான் கிடைக்கலங்க. I got the property of my heavenly father. பரம தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு நான் பங்காளியாகி விட்டேன். I'm just a co-heir of Christ. இயேசுவுக்கு உடன் பங்காளி. So this guy has a own flat. எனக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. I don't have own flat. அண்ணாக்கு ஒரு சொந்தமா வீடு இல்லாம இருக்கு. And I got an opportunity to buy a flat. இப்போ போதகருக்கு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு வரும்போது now I'm just coming with him. என்னோட வந்து you got a home in Mantri? உங்களுக்கு மந்திரில வீடு இருக்குதா? I am got a home in Accessorial. எனக்கு Accessorial ஹோம் இருக்கு. See, we both are same. நாமலாம் ஒரே மாதிரி தான். But now I'm just equating with him. அப்படி நாம் ஒருவரை ஒப்பிட்டு பார்க்கிறோம். Now Bible is equating me in the sense he said you are a co-heir of Christ Jesus. ஆனால் வேதம் நம்மளை எப்படி பார்க்கிறது என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று. இத சொன்ன உடனே கையை தட்டி அல்லேலூயா சொன்னாங்க பத்தியா? அதில இருந்தே தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிட்டு.
நான் சொன்னேக்கு தானே கைத்தட்டினீங்க. இப்போ நான் சொல்லாமலே அடுத்த வசனத்துக்கு போயிருந்தேன்னா ஒரு ஆத்மாவோட கைத்தட்டிருக்காது. டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம். Because we said when we understand the essence of these blessings, we will automatically clap our hands and say praise God and hallelujah, and that's when the entire congregation clap. If I say, ஒருவேளை நான் சொன்னா God is going to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் and money you are going to get 200% hike, 200% ஒரு பதவி உயர்வு. then money would have get up, உடனே எந்திரிச்சு remove the ring, கண்ணாடி மோதிரத்தை கழட்டி and come forward, முன்னாடி வந்து and give it to me as a love offering. ஒரு லவ் ஆஃபரிங் ஆக அது உடனே கொடுத்து விடுவார். மணி நல்ல வேளை மோதிரம் போட்டு வரலன்னு நினைக்கிறேன். Let me put it, no, pluck the chain. அதுக்கு ஒரு அதுல திருமணத்துக்கு போட்ட மோதிரமா இருந்ததுனால தன்னுடைய கழுத்துல போட்டிருக்க செயின் ஆகிச்சு. Jokes apart, எல்லா நகைச்சுவையும் இருக்க look at the standard of Christians. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய தரத்தை நினைத்து பாருங்க. Bible says, வேதம் சொல்கிறது, you are co-heir with Christ. இயேசுவுக்கு உடன் சுதந்திரர் என்று. Whatever the heir, what are the inheritance that I given to Christ, I'm going to give it to you. தேவன் தன்னுடைய குமாரன் இயேசுவுக்கு கொடுத்த அனைத்து சுதந்திரத்தையும் அவர் நமக்கும் கொடுக்கிறார். அது இருக்கட்டும், வேலை தருவீங்களா? Let that be God, will you give me job? That is what we ask. ஆனா நாம இப்படி தான் கேட்கிறோம். But we say that oh, the unseen things are greater than seen things. ஆனா சொல்லும்போது மாத்திரம் சொல்றோம் பார்க்காத காரியங்கள் பார்க்கிற காரியங்களை விட பெருசுன்னு. Look at Ephesians chapter 1 verse 3. எபேசியர் 1:3 பாருங்கள். Blessed be the God and the Father of our Lord Jesus Christ, who has blessed us in Christ with some few, no, with every spiritual blessing is the heavenly places. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சில இல்ல கொஞ்சம் அப்படி சொல்லலங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Jessica, I'm going to give a 3-bedroom flat. ஜெசிகா உங்களுக்கு ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு பெரிய வீடு கொடுக்க போறோம். But only one choice. ஆனா ஒரே ஒரு காரியம், whether you want to have this 3-bedroom flat in Alangulam or you want in America. ஆனா இந்த 3 பெட்ரூம் கொண்ட இந்த வீடை வந்து நீங்க ஆலங்குளத்துல வாங்க ஆசைப்படுறீங்களா இல்ல அமெரிக்கா தேசத்துல வாங்க ஆசைப்படுறீங்களா? நான் எலிவேட் ஆகணுங்கிறேன், நான் எலிவேட்டே ஆக மாட்டேங்கிறேன். Exactly this is how we Christians. நாமளும் இதே போல தான் இப்போது காணப்படுறோம். What I felt, நான் என்ன எதிர்பார்க்கிறேன், no, what I have felt now, நான் இப்போ என்ன உணர்கிறேன் என்பது, when she said I want 3-bedroom flat in my hometown, என்னுடைய சொந்த ஊர்ல எனக்கு 3 பெட்ரூம் கொண்ட வீடு இருக்கணும்னு சொல்லும்போது, that exactly in the same way இதே போல தான் God is looking at us. தேவனும் நம்மளை பார்க்கும்போது, when we ask for, தேவனிடத்தில் நாம் கேட்கிற காரியங்கள், give me ஆண்டவரே this blessing, that blessing, இந்த உலக ஆசீர்வாதம் இந்த உலக ஆசீர்வாதங்கள், தேவன் சொல்லும்போது, you are my son, நீ என்னுடைய மகன், you are a co-heir of my son, என்னுடைய சொந்த குமாரனுக்கு உடன் சுதந்திரர், I have given all the inheritance to you, எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு வழங்கி இருக்கிறேன். I want to bless you in the heavenly realms, உன்னதங்களில் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். But he wants to stay back in the earthly realms. ஆனா நீ உலகத்திலே இருக்க ஆசைப்படுகிறாய். But it doesn't mean to die and come to heaven. அப்படினா இன்னைக்கே மரித்து பரலோகம் வரணும். No, this is not writing to the people those who are in heaven, but this is written to the people those who are in the world. இது ஏதோ பரலோகத்துல இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, இந்த உலகத்துல வாழ்கிறவர்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை. I am in this world. நான் இந்த உலகத்துல வாழ்றேன் யா. And God said, நான் இந்த உலகத்துல இருக்கிறேன். I am giving the blessings of the heavenly realms. நான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். Because of my poor understanding, I didn't look for those blessings, or I don't even enjoy those blessings. I look for pathetic, poor, the worldly blessings. ஆனால் என்னுடைய குறைந்த தவறான புரிதலின் காரணத்தினாலே தேவன் கொடுக்க அந்த உயர்ந்த ஆசீர்வாதங்களை நான் கண்ணோக்காமல் இந்த உலகத்துல காணப்படும் குறைந்த மதிப்பிழந்த ஆசீர்வாதங்கள் மேல நான் கண்ணோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை இப்படி சொல்லிடுவாங்க, கண்ணுக்கு தெரியாத சும்மா பேசாங்க, பிரசங்கம் பண்றதுக்கு ரைட்டு, ஏட்டு சொரக்க கறிக்கு உதவாது. Immediately when we hear all these things, we will say this, don't just talk like that. Why, it is all very easy to just speak in front. Don't use all these things. Whatever you say, that's not practically possible. If I take a handful of sand, நம்முடைய கரத்துல ஒரு மணல், ஒரு கை நிறைய மணலை எடுத்து, and give it to Evangeline, அதை இவாஞ்சலின் கையில கொடுத்து, and I'm asking Evangeline, இவாஞ்சலின்கிட்ட கூப்பிட்டு, Evangeline, what I'm giving now, உன் கரத்துல நான் கொடுப்பது என்ன? What is that? Sand. மணல்.
get me some iron from it. மணலில் இருந்து எனக்கு ஒரு இரும்பை கொடு என்று கேட்டால் Would you able to give it? கொடுக்க முடியுமா? Would you able to give it? உங்களால கொடுக்க முடியுமா? Would you able to give it? உங்களால கொடுக்க முடியுமா? But let me tell you, ஆனா நான் ஒன்னு சொல்றேனே, that is because of your lack of knowledge. அது உங்களுக்கு புரிதல் குறைவாக இருக்கும் காரணத்தினாலே தான். Your pathetic science. ஏன்னா உங்களுடைய அறிவியல் அவ்வளவு குறைந்து இருக்கிறது. I don't know who is your science teacher. உங்க அறிவியல் ஆசிரியர் யாரு எனக்கு தெரியாது. வேற ஏதோ சொல்லுங்க போல இருக்கு. Poor science knowledge. ரொம்ப குறைந்த அறிவியல்ல நம்ம ஒரு ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம். And I really don't know how come a BSc physics student couldn't understand this. அதுவும் ஒரு BSc physics ஸ்டூடண்டால ஏன் இத புரிஞ்சு கொள்ள முடியல? Pathetic. குறைந்த ஒரு அறிவாளாச்சு. பின்னால ஒரு PhD யோசிச்சிட்டு இருக்கு. And we have PhD behind. I know டீச்சரா இருந்து I know not பிரச்சனை ஆயிடும். Actually we thought of doing the demo but we couldn't get the magnet. இன்னைக்கு அந்த டெமோ செய்யணும்னு நினைச்சோம், அந்த மேக்னெட் எடுத்துட்டு வர முடியல. Take a handful of sand. ஒரு கரை நிறைய மணலை எடுத்து put the magnet. அந்த மணல்ல போட்டு rub it. அதை தேய்ச்சு take the magnet. மேக்னெட் எடுத்து you will see all the iron particles just stick with the magnet. நம்ம அந்த மணல்ல இருக்கக்கூடிய அனைத்து இரும்பு தாது பொருட்களும் அந்த மேக்னெட்ல ஒட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சும்மா மண் எடுத்து இது வெறும் மண்ணுங்க கூடாது. Don't just take the sand and say it's only sand, it's only sand. மண்ணில தான் மண்ணு. But it's the sand that's in our mind. ஏன்னா உனக்கு தெரியல. Because we don't know it. You really don't know the value of the spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு விலை மதிப்பற்றவை என்ற காரியத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். The church has to be taught about it. சபை இன்று அதை குறித்து போதிக்கப்பட்டாக வேண்டும். We should understand that this is not the sand, there are a lot of minerals in it. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இது வெறும் மணல் அல்ல. இந்த மணலின் ஊடாக அனைத்து தாது பொருட்களும் காணப்படுகிறது. I need to have the discernment. இதை குறித்த பகுத்தறிவு எனக்கு வேணும். I need to find out. நான் தேடி கண்டுபிடிக்கணும். I need to find out a magnet. நான் ஒரு மேக்னெட்டை கண்டுபிடிச்சு which can search the sand and pull all the ions. அங்க இருக்கக்கூடிய அந்த மணலை தேடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய இரும்பு தாது பொருளை உறிஞ்சி எடுக்கிற ஒரு மேக்னெட்டை கண்டுபிடிக்கணும். That is basically the knowledge in the word of God. அதுதான் இன்னைக்கு வேத வசனத்துல இருக்கக்கூடிய தேவனை பற்றிய அறிவு. Let me quickly show you some spiritual blessings. ஒரு சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரைவாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். So if you want to close your ear, please close your ear. ஒருவேளை காதுகளை மூட நினைக்கிறியா, மூடிக்கொள். Because when I read one by one blessings, ஏன்னா நான் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சொல்லும்போதும் people will be just bombarded with joy. ஜனங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாகி and they'll scream and clap and whistle. இப்ப அடிக்கறாங்களே சர்ச்சில. clap, whistling and all these things, but don't worry about it. சந்தோஷத்தினால் கரங்களை தட்டி தேவனுக்கு ஆர்ப்பரித்து விசில் அடிக்க கூட செய்வாங்க. ஆனா அதுக்கு கவலைப்படாதே. They may be jumped from the chair and the dance they know because of the blessings. ஒருவேளை சேர்ல இருந்து எந்திரிச்சு தேவனுக்கு நடனம் ஆடி கூட ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. Don't mistake us. தப்பா நினைச்சுக்காதீங்க. That is because of the excitement. அது சந்தோஷத்தினால் வரும் காரியம். Okay, let's put that slide. இப்போ அந்த காரியங்களை பார்ப்போம். Spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். He has chosen us. தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தார். ஒரு அரசியல் கூட்டம் மாதிரியே இருக்குல்ல. நான் பேசுவேன், கரெக்டா கை தட்டணும். Just like a political party campaign, when we talk we expect to declare. No, just imagine God has chosen you. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தார். God, தேவன், not the prime minister, ஏதோ ஒரு பிரதம மந்திரி அல்ல, not the chief minister, ஏதோ முதல் மந்திரி அல்ல. God has chosen me. தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். He didn't choose me, he didn't choose the thousands of people in this world, but he somehow I got the favor from the almighty God who has created heavens on the earth. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேர்ந்தெடுக்காமல் என்னை தேர்ந்தெடுத்தால் ஏன் என்று தெரியவில்லை. ஆயினும் இந்த சர்வ வல்லவருடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே. எனக்கு சிஎம் தெரியும். I know CM. ஆனா சிஎம் உங்களுக்கு தெரியுமா? But does the CM know you? தெரியாது. No, he doesn't. எனக்கு கடவுளை தெரியும். I know God. கடவுளுக்கு அதை விட அதிகமா என்ன பத்தி தெரியும். Better than that, my God knows me. நான் சொல்ல கை தட்டுவாங்கன்னு தட்டுவாங்க பாரு. God has chosen me. தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தார். What a wonderful privilege. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். What a wonderful blessing it is. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது. God, தேவன், God knows Pushparaj. தேவனுக்கு என் பெயர் தெரியும் புஷ்பராஜ் என்று. God knows what Pushparaj is doing right now. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனுக்கு தெரியும். The entire heavenly armies know me. மொத்த பரலோகத்தின் சேனைகளுக்கும் நான் யார் என்று தெரியும். This word Pushparaj is so popular in heaven. என்னுடைய பெயர் பரலோகத்தில் பிரபலமானது ஒன்று. Your name is so popular in heaven. உங்க பெயர் பரலோகத்தில் பிரபலமானது ஒன்று. Angels knew you who you are.
are? தூதர்களுக்கு உங்களை நீங்கள் யார் என்று தெரியும். If something happens to you, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை the வரும்போது entire heaven is alert and attention. முழு பரலோகம் விழித்துக்கொண்டு Just கவனமாக இருக்கிறது. look for the comments of God. தேவனுடைய கட்டளைக்கு எதிர்பார்த்து கொண்டு. Because you are not a normal person. ஏனால் நீங்கள் சாதாரணமான It is மனிதர்கள் அல்ல. God has chosen you. தேவன் முன்குறித்தார். It is God has chosen you. தேவன் So தெரிந்தெடுத்தார். they looked at you. உங்களை பார்க்கும்போது The moment God just give a command, தேவன் ஒரு கட்டளை கொடுக்கும் உடனடியாகவே the entire heaven's armies will come and fight for you. முழு பரலோகத்தின் சேனைகளும் உங்களுக்காக அந்த போரில் பங்கெடுக்கும். Exactly this is what he said in the worship. இததான் குறித்து நம்ம இன்னைக்கு ஆராதனை வேளையில கேட்டோம். One person couldn't see ஒரு மனிதனால பார்க்க முடியல. because he doesn't have the magnet. ஏனா அவர் கையில மேக்னெட் இல்ல. He thought it's only just a sand. அவர் ஏதோ மணல்னு நினைச்சிராரு. None is out there. ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் புரியல. But the prophet came. ஆனா அங்க இருந்த ஒரு தீர்க்கதரிசி வரும்போது He used the magnet of faith and knowledge. விசுவாசம் என்ற மேக்னெட்டையும் தேவன் அறிவு என்ற மேக்னெட்டையும் And பயன்படுத்தி he saw the heavenly armies all around his place. அங்க சுற்றி இருக்கிற பரலோகத்தின் சேனைகள் எப்படி பாதுகாக்க நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். Because he knew that he is chosen by God. ஏனா அவருக்கு தெரியும் என்னை தேர்ந்தெடுத்தது என் தேவன் என்று. If you want me to explain each and every blessings, the sermon will not get over by today. இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை இன்னைக்கு விளக்கினால் என்றால் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தை சொல்லி முடிக்க நேரம் போதாது. God has chosen me. தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார். When did he choose me? எப்போ தேர்ந்தெடுத்தார்? When did he choose me? எப்பயா He தேர்ந்தெடுத்தார்? predestined me. என்னை முன்குறித்தார். Not when my mother conceived me. என் தாயின் வயிற்றில் உருவான போதல்ல. Not the day I came into this world. இந்த உலகத்திற்கு நான் உற்பவித்த நாள் அன்றல்ல. No. இல்லையா இல்ல. He predestined. அவர் முன்குறித்தார். He foreknew me. அவர் முன் அறிந்தார். It is not about all the mistakes, all the silly mistakes that I have done which will take me away from God. இந்த உலகத்தில் செய்யற ஏதோ சின்ன தவறுகள், இந்த காரியங்கள், இந்த பாவங்களை என்ன தேவனிடத்திலிருந்து பிரித்து விட முடியாது. I am not encouraging you to do mistakes. If you are really child of God, you will never do it and you hate to do it. நாங்கள் இதை சொல்வதனால் நீங்கள் பாவம் செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்தவில்லை. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் பாவத்தை வெறுத்து பாவத்துக்கு விலகி ஓடி பாவம் செய்யாதவர்களாக வாழ்வீர்கள். But God has predestined me. ஆனா தேவன் என்னை முன்குறித்தார். Before I came to this world, இந்த உலகத்தில் உற்பவிக்கு முன்னாகவே, before I made all the poor choices, நான் உலகத்தில் சேரும் தவறான முடிவுகளுக்கு முன்பாகவே, before I made all the mistakes, உலகத்தில் செய்யும் தவறுகளுக்கு முன்பாகவே, He has no surprises. அவருக்கு எந்த ஒரு ஆச்சரியமான He காரியங்களும் knows it all. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows all my poor, pathetic, bad choices. நான் வாழ்க்கையில செய்யற தவறான மிக கேவலமான முடிவுகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். He knew all my lamenting. என்னோட புலம்பலை அவர் அறிந்திருக்கிறார். He knew all my lamenting. என்னோட புலம்பலை அவர் அறிந்திருக்கிறார். Jeremiah has written a book for lamentation. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு புத்தகம் முழுவதுமாக புலம்பலாகவே எழுதி But இருக்கிறார். Jeremiah 1:5 God said, ஆனால் எரேமியா 1:5 தேவன் I சொல்லும்போது, knew you. நான் உன்னை I அறிந்திருக்கிறேன். have called you by name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். For a particular office. ஒரு குறிப்பிட்ட For நோக்கத்திற்காக, a particular purpose. ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக I have foreknew you. நான் முன்னறிந்தேன். I know you will write a book of lamentations, but still I have chosen you. எனக்கு நன்றாகவே தெரியும் நீ புலம்பலாகவே ஒரு புத்தகத்தை எழுதுவாய் என்று. ஆனாலும் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். What a wonderful blessing it is. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க அது. If Jeremiah would have lamented to somebody else, they would have rejected him. Let me tell you, whatever you say, whatever you do, but one truth, God has predestined you. ஒருவேளை எரேமியா வேறு யாரிடமாவது இப்படியெல்லாம் புலம்பி இருந்தா அவர்கள் எரேமியா அஞ்சை வெறுத்து ஒதுக்கி இருப்பார்கள். என்ன நீங்க சொன்னாலும், நீங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும், ஒரே ஒரு காரியத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். God accepted me. தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். Maybe what I'm trying to say, there are so many people are not accepting us. புரிவதற்காக சொன்ன காரியம் தான் அது. இந்த உலகத்துல अनेक ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். God, ஆனால் தேவன் omnipotent God, சர்வவல்ல தேவன், omniscient God, சர்வத்தையும் அறிந்த தேவன், it's a God who is sovereign. சர்வ ஏக சக்ராதிபதியாகிய தேவன், He is all in all, அனைத்துமாக இருக்கிற filling the தேவன், earth, இந்த உலகத்தை நிரப்புகிறவர், ruling and governing the universe, இந்த உலகத்தின் மேல் ஆட்சி செய்து ஆளுகை செய்கிறவர், uphold the entire universe by His word. தன்னுடைய வார்த்தையினால இந்த முழு உலகத்தையும் சஸ்டெயின் பண்ணுகிறவர். That God அந்த தேவன் accepted me.
என்னை ஏற்றுக்கொண்டார். That God accepted me. அந்த தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். That is spiritual blessing. அதுதான் ஆவிக்குரிய எவன் ஆசீர்வாதம். எவனை பத்தி என்ன சொன்னா என்னையா பிரச்சனை? எனக்கு எவன் பேச்சும் பிரச்சனை இல்லை. என்ன தேவன் அவரே ஏத்துக்கிட்டாரியா. Whatever the man can say anything against me, I don't care about it because the God himself has accepted me. Don't take me, I'm just explaining anything the wrong attitude. ஏதோ தவறான ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒரு விதமாக சொல்றேன்னு புரிஞ்சுக்காதீங்க. But these doctrines should just imprint in our hearts. ஆனால் இந்த சத்தியங்கள் நம்முடைய இருதயத்தில் தைக்கப்பட்டிருக்க It should வேண்டும். be nailed in our hearts. நம்முடைய இருதயத்தில் ஆணிப்போல் பாய்ந்திருக்க வேண்டும். It should mix with our blood. நம்முடைய இரத்த நாளங்களில் கலந்திருக்க வேண்டும். It should boil our blood. நம்முடைய இரத்தங்களில் கொதிப்படைய செய்ய God வேண்டும். has chosen me. தேவன் என்னை God தெரிந்தெடுத்தார். has accepted me. தேவன் என்னை God ஏற்றுக்கொண்டார். has predestined me. தேவன் என்னை What முன்குறித்தார். the mortal man can do anything to me. இந்த உலகத்தில் காணப்படும் மனுஷன் எனக்கு விரோதமா என்ன செய்ய Who முடியும்? can stand against me? எனக்கு விரோதமா நிற்பவன் Or யார்? what can stand against me? எனக்கு விரோதமா நிற்பது எது? Whoever speaks, யார் என்ன பேசினாலும், whoever blasphemy about me, யார் என்ன துர்வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் I don't bother. நான் கவலைப்பட போவதில்லையா. God accepted me. தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். That is spiritual blessing. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். That is spiritual blessing. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். And he is not only just blessed me and not only accepted me. அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, He revealed me. அவர் என்னை Revealed himself to me. அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். He said what is, he talks all about himself to me. அவர் தன்னை பற்றி எல்லா காரியங்களும் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். If you want to go and meet maybe Joe Biden or whoever it is, ஒருவேளை இன்று நீங்க சென்று அமெரிக்க தேசத்தின் பிரசிடென்டா இருக்கிற ஜோ பைடனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, and if you go, நீங்க போயிட்டு after the appointment formalities and everything, அங்க இருக்கிற எல்லா அப்பாயின்ட்மென்ட் எல்லா காரியங்களும் முடிந்த பின்பாக they said okay, you stay here. நீங்க இங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, He'll come. அவர் வருவார். He'll get ready அவர் தயாராகி விட்டு and put all the makeups and everything. எல்லா மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு Make sure that பார்ப்பதற்கு he'll come before you as a president of United States of America. உங்கள் முன்பாக அமெரிக்க தேசத்தின் ஒரு பிரசிடென்டாக வந்து நிற்பார். Maybe they'll give you a cup of coffee. ஒரு காஃபி உங்களுக்கு கொடுக்கலாம். And formally he'll shake your hands. கைகளை குலுக்கி Appreciate it. உங்களை ஊக்கப்படுத்தி And the meeting is over. அந்த சந்திப்பு முடிந்து விடும். You can go away. நீங்க திரும்பி போய் விடுவீங்க. And you say, நீங்க சொல்லும்போது, oh, I met Joe Biden. நான் ஜோ பைடனை பார்த்திருக்கேன். I met the president of India, the president of United States. அமெரிக்க தேசத்தின் குடியரசுத் தலைவரோட நான் பேசி இருக்கிறேன். That's fine. அதெல்லாம் இருக்கட்டும். But presidents will allow only this much. ஆனா ஒரு குடியரசுத் தலைவர் இந்த மட்டும் தான் நம்மள உள்ள விடுவாங்க. But you know what my God will do? ஆனா என் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? You know what my God will do? என் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? He will reveal everything. அவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளி காண்பிப்பார். அவர் என்னை எதற்கு அனுமதிக்கிறார் என்றால், no, he allows me not only just the outer court. ஏதோ வெளி பிரகாரத்திற்கு மாத்திரம் என்னை அனுமதிக்கவில்லை. He is not just meeting me in a personal, not just maybe private, no, some other room only for the meeting. ஏதோ மீட்டிங் ரூம் என்று பிரைவேட் இடத்துல மாத்திரம் நான் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. He just came forward. முன்னாக வந்து he said no, not only the outer court. வெளி பிரகாரம் மாத்திரமல்லையா, come to the inner court. உட் பிரகாரத்திற்கு வாங்க. come to the holy place. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வாருங்கள். now come on, remove the curtain. அந்த திரைச்சீலை அகற்றி விடுங்கள். திரைச்சீலை அகற்றுங்கள். oh, my child is come. என் மகன் வருகிறார். remove it. திரைச்சீலை அகற்றுங்கள். come. மகனே நீ வா. come to my presence. என் பிரசன்னத்திற்கு வா. come with me. என்னோடு வா. sit with me. என்னோடு உட்கார். see me. என்னை பார். talk to me. என்னோடு பேசு. I want to talk to you. நான் உன்னோடு பேச வேண்டும். I want to embrace you. உன்னை அணைக்க வேண்டும். I want to encourage you. உன்னை பாராட்ட oh, வேண்டும். you are my son. நீ என்னுடைய மகன். I'm going to reveal everything about me. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உனக்கு வெளிக்காட்ட விரும்புகிறேன். no other man can do this to you. வேற எந்த மனிதனாலும் இது உங்களுக்கு பண்ண முடியாதுங்க. this God, இந்த தேவன், God, தேவன் who controls everything, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். come, I want to reveal about myself. அவர் சொல்கிறார், நீ வா மகனே, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். and there are so many things. Quickly, let's go to the next slide. அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். I don't know which one I should cover, which one I should leave. Quickly, let's run through this slide. அங்க இருக்கிற எல்லா காரியங்களும் வேகமாக வாசிக்க போகிறோம். He has given his own spirit. தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Who knows the mind of God than his own spirit? Who knows the mind of man than his own spirit? I know my mind. In the same way, I have the spirit of God. I know God's mind.
தன்னுடைய ஆத்துமா எப்படி தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறது போல தேவனுடைய மனம், தேவனுடைய ஆத்துமா, தேவனுடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறது. நான் என் மனதை அறிந்திருக்கிறது போல தேவன் எனக்குள் வாசம் செய்வார். ஆவியானவருடைய எல்லா காரியங்களையும் தேவன் ஆவியானவர் மூலமா எனக்கு வெளிப்படுத்துகிறார். My wife, என் மனைவி, she is just living with me. என்னோடு வாழ்கிறார்கள். But there are many times I couldn't read her mind. ஆனா என்னால பல நேரங்கள் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சிக்க You முடியல. know girl's mind, woman's mind. உங்களுக்கு தெரியும் பெண்களின் மனம் Bundle of wire. அது ஒரு சிக்கு பிடிச்ச ஒயர் மாதிரி, இடியாப்பம் மாதிரி. லைக் an இடியாப்பம். Wherever you touch, எங்க தொட்டாலும் it'll give the current everywhere. அது எல்லா இடத்துலயும் கரண்ட் I அடிச்சிடும். couldn't know her mind. என்னால என் மனைவியின் எண்ண தோட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. We have been living as husband and wife for more than 10 years. 10 வருடங்களுக்கு மேலாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு நம்பரை சொல்லிட்டு பிரச்சனை ஆகிட்டு? More than 10 years. 10 வருடங்களுக்கு அதிகமாகவே. But ஆனால் she didn't reveal everything. அவங்க எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. Which means what is there in mind? In her mind it is very tough task to read it sometimes. சில நேரங்களில் மனைவியின் மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. But when it comes to my spiritual husband, ஆனா என்னுடைய ஆவிக்குரிய கணவரை பார்க்கும்போது, I am the bride. நான் மணவாட்டி. He is my bridegroom. அவர் மணவாளன். And he said, அவர் சொல்கிறார், who knows the mind of God? தேவனுடைய மனம் யாருக்கு ஐயா தெரியும்? Oh, by his to his spirit. அவருடைய ஆவியானவருக்கே தெரியும். And let me give that spirit to you. அந்த ஆவியானவரை உனக்கு How you know கொடுத்திருக்கிறேன். everything about me? இப்போ உனக்கு என்னை பற்றி எல்லாமே I தெரியும். reveal my mind to you. என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய மனதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். I have the spirit of God. தேவனுடைய ஆவியானவர் என்னுடனே இருக்கிறார். Oh, time is going long. Just passing by quickly. And he has forgiven all my sins. என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தார். He reconciled with God. தேவனுடனே ஒப்புரவாக்கினார். I can talk to God. என்னால் தேவனோடு பேச I can முடியும். spend time with God. தேவனோட நேரம் செலவிட But I முடியும். was an enemy of God. ஆனால் முன்னமே நான் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தேன். Now I reconciled with God. இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டேன். And I have access to God. எனக்கு தேவனிடத்தில் செல்வதற்கு வழி இருக்கிறது. Anytime I can go to God. எப்ப வேண்டுமானாலும் தேவனிடத்தில் செல்ல முடியும். Anytime I can pray. எப்ப வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும். Anytime I can call him. எப்ப வேண்டுமானாலும் அவரை நோக்கி கூப்பிட முடியும். Anywhere I can call him. எந்த இடத்திலிருந்தும் அவரை கூப்பிட In முடியும். any situation I can call him. எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட முடியும். Even I was in my restroom I can call him. ஒருவேளை என்னுடைய கழிவறையில் இருந்தால் கூட என்னுடைய தேவனை நோக்கி பார்க்க முடியும். Even in my workplace I can call him. வேலை பார்க்கும் அலுவலகத்தில் இருந்தும் அவரை நோக்கி பார்க்க முடியும். Even I don't have anyone all around me, still I can call him because I have the access to God always. என்னை சுற்றி யாரும் இல்லாமல் நான் தனிமையில் இருக்கும் நேரத்தில் கூட என் தேவனை நோக்கி என்னை கூப்பிட முடியும். ஏனென்றால் எனக்கு அவருக்கு செல்வதற்கான வழியை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். And he has adopted me as his own son. என்னை தன்னுடைய சொந்த குமாரனாக அவர் எடுத்திருக்கிறார். Oh, what does it mean adoption? அப்பா அவர் என்னை தேர்ந்தெடுத்த புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரத்து என்றால் என்ன அர்த்தம்? Oh, it is mean all his properties have been given to me. அவர் தன்னுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். Legally I am his son. நான் எழுத்தின் பிரகாரமாக சட்டத்தின்படி அவருடைய மகன். Legally I am the co-heir. சட்டத்தின்படி அவருடைய உடன் சுதந்திரவாளி. Legally I can have all the inheritance. அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். He is a just God. அவர் நீதியுள்ள தேவன். And legally he adopted me as his own son. அந்த நீதியின்படி அவர் என்னை தன்னுடைய சொந்த குமாரனாக புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்பலாம் எனக்கு தராமலாம் போயிர முடியாது. He will not leave me without giving me anything. Court involved ஆயிருக்கு. Because it is accepted in court. Legally he adopted, he signed me as his own son. சட்டத்தின்படி அவர் என்னை தன்னுடைய சொந்த குமாரனாக புத்திர சுவிகாரத்தை கொடுத்து தேர்ந்தெடுத்தார். Which doesn't mean that I can claim anything. அப்படினா எல்லாத்தையும் கேட்டு அப்படி சொல்ல வரலங்க. But I will never hide anything to my son or my daughter. ஆனால் நான் என்னுடைய குமாரனுக்கு என்னுடைய குமாரத்துக்கு எதையும் மறைக்க மாட்டேன் என்று அர்த்தம். And God said I have adopted you. And தேவன் சொல்றார் நான் புத்திர சுவிகாரமா உன்னை தேர்ந்தெடுத்தேன். Of course this promise is yet to be fulfilled, the adoption. இந்த புத்திர சுவிகாரம் என்ற ஆசீர்வாதம் முழுமையாக இன்னும் நிறைவேறவில்லை. But we don't have time to deal that, but still I am the child of God. அது முழுமையாக சொல்ல நேரமில்லை. ஆனால் நம்ம தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறேன். And he made me as a minister of gospel, and he supplies all the grace, and he turned all my curses into blessings, and even he has given the victory over death, and finally God has given me the heavenly mansion and so on.
இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை என்னுடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கிறார். கிருபையின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு அவர் அருளி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து சாபங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றி இருக்கிறார். மரணத்தின் மேலாக வெற்றியை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் இந்த தேவன் எனக்கு அருளி இருக்கிறார். So what is all about? ஆனா இல்லங்க, என்ன அர்த்தம்? Still lot to go. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. Romans 8:28. ரோமர் 8:28 All சொல்லும்போது the things will work together for good. எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். I may not understand the holistic picture. எனக்கு முழுமையாக அந்த காரியம் புரியாமல் இருக்கலாம். I may not understand the profound picture. அந்த முழு காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்படாமல் I may இருக்கலாம். not understand. I may not have the bird's eye view over my problem. ஒரு பறவையின் கண்கள் போல என்னுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக முழு பார்வையும் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். But ஆனால் Bible says வேதம் சொல்கிறது everything will work together for good. அனைத்து காரியங்களும் நன்மைக்கு எதுவாகவே முடியும். And Colossians 2:10. கொலோசியர் 2:10 சொல்லும்போது Christ is in me. கர்த்தர் கிறிஸ்து எனக்குள் Who இருக்கிறார். is Christ? கிறிஸ்து யார்? Oh, who is Christ? கிறிஸ்து யாரையா? All the deity in the form of flesh. கர்த்தத்துவம் மனிதனாக வாழ்ந்தவர். Oh, all the God's attributes in flesh. தேவனுக்கு உண்டான அனைத்து குணாதிசயங்களும் இந்த மனித குலத்தில் ஒரு மனிதனாக நாம் பார்க்க முடிகிறது. Where could I see the love of God? நான் தேவனுடைய அன்பை எங்கே பார்க்க முடியும்? Oh, you could see the love of God in Christ. தேவனுடைய அன்பை கிறிஸ்துவின் மூலமாக பார்க்க Where could முடியும். I see the majesty of God? தேவனுடைய மகத்துவத்தை எங்கு பார்க்க முடியும்? Oh, you could see in Christ. கிறிஸ்துவின் மூலமாக பார்க்க Where முடியும். would I see the knowledge and the wisdom of God? தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அறிவையும் நாம் எங்கு பார்க்க You முடியும்? could see in Christ. கிறிஸ்துவின் மூலமாக. And where is that Christ? கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? And Christ is in me. அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். Wow, it's a great blessing. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. I don't know how many of you got excited, but I got excited. நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னு தெரியல, நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Christ is in me. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவன் கடவுளை தேடி எங்கேயோ போறான். Many people are running and searching and going places to find God. ஆனா ஏன் தெய்வம் சொல்றாரு, But my God says, நீ எங்க வேணாலும் போ, wherever you go, நான் அங்க இருப்பேன். I'll be there. உன் கூட இருப்பேன். I'll be with you. உனக்கு உள்ள இருப்பேன். I'll be within you. Nobody can get this privilege. யாருக்குமே இந்த ஆசீர்வாதம் இல்லையா? Such a wonderful spiritual blessing. அவ்வளவு பெரிய ஆசீர்வாத பாக்கியம் அது. God is in me. தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். You are the carrier of God. நீங்கள் தேவனுடைய கரத்தில் You are இருக்கிறீர்கள். carrying the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு You are the செல்கிறீர்கள். tabernacle. நீங்கள் தான் ஆசரிப்பு கூடாரம். You are the ark of covenant. நீங்கள் தான் உடன்படிக்கையின் பெட்டி. You don't need to search for God. தேவனை எங்கும் அங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை. You don't need to look for God. தேவனை தேடி அங்கங்க போகணும்னு அவசியம் இல்லை. Because He already looked at you and He is in you. ஏனால் தேவன் ஏற்கனவே உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களுக்குள் இருக்கிறார். And James 1:17. யாக்கோபு 1:17 சொல்லும்போது Every perfect gift, ஒவ்வொரு நன்மையான எந்த ஈவும், which means whatever the perfect gift I have in my life, என் வாழ்க்கையில நன்மன் சொல்லிக்க எந்த காரியம் இருந்தாலும் சரி, right from my life to everything, என் வாழ்க்கையில இருந்து என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் சரி, all these things comes from above. இந்த எல்லா நன்மையான ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி இருக்கிறது. இன்னும் வர வேண்டிய எந்த நன்மையா இருந்தாலும் அதை எனக்கு அவர் தருவாரு. ஏன்னா that is what is nature. All the blessings that I'm yet to receive in my life, those things also will be given unto me, because that is the nature of my God. And in one verse, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு வசனத்துல சொல்லணும்னா, 2 Peter 1:3, 2 பேதுரு 1:3 வசனம், He has given me the divine power அவருடைய அந்த பரிசுத்த பரலோக வல்லமை இல்ல, that gives me all things அனைத்து காரியங்கள் எனக்கு கொடுக்கிற அந்த வல்லமை இல்ல, to live a godly life, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கை, to please Him. அவருக்கு பிரியமான வாழ்க்கை. He Himself given the divine power so that I can live a holy life. அவர் அந்த தெய்வீக வல்லமை எனக்கு அருளி இருக்கிறார். எதற்கென்றால் அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. Why we couldn't get excited about all these things? ஆனா இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஏன் சந்தோஷம் வரல தெரியுமா? இத பட்டும் if you want me to talk about only this blessing, I can speak hours and hours. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து மட்டும் பேசணும்னாலே மணிக்கணக்கா எங்களால பேச முடியும். But why are we not seeking those blessings? ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் ஏன் தேட மாட்டேங்கிறோம்? Not seeking, maybe let me put it in this way. He has already granted all these blessings, but why are we not getting excited about these blessings? இல்ல இப்படி சொல்லலாமே, இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் ஏற்கனவே அருளி இருக்கிறார். ஆனால் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கம்பீரித்து
ஆர்ப்பரிக்கக்கூடிய காரியத்தை உருவாக்க மாட்டேங்குது. When was the last time you say, hey, come on, I am a child of God? கடைசியா எப்ப சொன்னீங்க நான் தேவனுடைய பிள்ளையான்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்க? When was the last time you give treat or you celebrate that your sins have been forgiven? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நினைத்து நம்ம எப்போ கடைசியா ஒரு ட்ரீட் கொடுத்து இல்ல ஒரு கொண்டாடினோம் அதை குறித்து? When was the last time you get excited that you are a citizen of heaven? நான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் என்பதை நினைத்து நீங்க எப்போ கடைசியா கம்பீரித்தீங்க? How many years I have lived at the United States, that is nothing and junk when I compare to my citizenship in the heaven. நான் ஒரு அமெரிக்க தேசத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் என்ற காரியத்தை பரலோகத்தின் குடிமகனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகவும் குப்பையும் ஒரு ஒன்றுமே இல்லாத காரியமாக காணப்படுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. Because knowing all these things, Paul was able to say, I consider everything as a garbage, considering the knowledge of Christ. Do you know your spiritual blessings that God had already lavished upon you? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் உங்கள் மேல் பொழிந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? You know what happened to church today? இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது தெரியுமா? I have skipped so many illustrations. நிறைய எடுத்துக்காட்டுகளை இன்னைக்கு சொல்ல நேரம் இல்ல. But let me quote these illustrations and close. ஆனா இந்த ஒரு எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லி முடிக்க போறோம். What happened to the church today? சபை இன்று எப்படி இருக்கிறது? Let's go to that image. This is how we have learning swimming. We have learned swimming maybe not now but few years back. சில வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி கிணத்துல தான் நம்ம எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு கத்துக்கொண்டோம். So what they will do, see, look at this well. The boy was alone and swimming. இது ஒரு கிணறு, அங்க ஒரு சின்ன பையன் தனியாக உள்ள இருந்து நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறான். And look at this boy, he has a rope and he is trying to climb the well. பக்கத்துல இன்னொரு பையன் ஒரு கயிறை பிடிச்சிட்டு அந்த கிணத்துல இருந்து மேலே ஏற முயற்சிக்கிறான். And look at that, he is a father who is carrying his daughter and he was swimming and make her to learn swim. அதற்கு அடுத்த படத்தை பார்க்கும்போது அங்க ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு எப்படி நீச்சல் அடிக்க என்பதை தன்னுடைய கரங்களில் இருந்து கற்றுக் கொடுக்கிறார். Let me ask all the parents here. இங்க இருக்கிற எல்லா பெற்றோரும் கேட்க ஆசைப்படுகிறேன். Any one of you tried like that so far? இந்த மாதிரி எங்கேயாவது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க முயற்சி செய்தீங்களா? Or let me put it in this way. இல்ல இப்படி சொல்றோமே. Do you think that you will try to do that in future? இல்ல வருங்காலத்துல இந்த மாதிரி நீச்சல் அடிக்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுப்பீங்களா? உங்க முதுகுல உங்க பிள்ளையை வச்சிட்டு தைரியமா கிணத்துல நீங்க குதிப்பீங்களா? Will you jump into the well carrying your son or daughter on your back boldly? அப்படியே நீங்க குதிச்சாலும் உங்க பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? Even if you jump, so what will our kids say? அப்ப நீ குதி. Daddy, you jump. நம்மாலே நிக்கிறேன். Let me stay out. பார்க்கலாம். Let me see. Why? ஏன்? Since I lost my courage. எனக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால My children lost the courage. என்னுடைய பிள்ளைகளும் தைரியம் இல்லாமல் இருக்கிறது. When compared to me with my father, என்னுடைய தகப்பனை என்னோட ஒப்பிட்டு பார்க்கும்போது I saw my dad, he was on his bicycle going, traveling even night 2 o'clock or 3 o'clock from one town to other town. என்னுடைய தகப்பனார் இரவு வேளைகளில் நடுஜாமம் 2-3 மணி நேரத்தில் கூட தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஒரு பட்டணத்துல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு சைக்கிளை மிதித்து கொண்டு செல்ல முடிகிறது. And he went to the field, like 2 o'clock, 3 o'clock, went to the field to the channelizing the water and all these things. நடுஜாமம் 2-3 மணிக்கே வயல்வெளிக்கு சென்று அங்க தண்ணீரை பாய்ச்சுவதற்காக வயலுக்கு சென்ற நாட்கள் உண்டு. But if I go to my home, ஆனா நான் என் வீட்டுக்கு செல்லும்போது in order to switch on the motor, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டார் சுவிட்சை போடுவதற்கு on the rear side, பின்னாடி இருக்கிறது. Of course we'll have snakes sometimes. சில நேரங்கள் பாம்பு வரதெல்லாம் உண்மைதான். Rarely, எப்பவாவது வரும். But we'll go with the mobile torch. ஆனா கையில மொபைல் டார்ச் லைட்டோட தான் செல்றேன். And I ask my daughter, என் பிள்ளைகிட்ட சொல்லும்போது take the bamboo stick, கையில குச்சி எடுத்துட்டு போ, and take the mobile torch, கூடவே டார்ச் எடுத்துக்கோ, and go. அதன் பின்னாக செல்லு. Somehow I'm trying to train. எப்படியே சொல்லி கொடுக்க முயற்சிக்கிறேன். I took her to the well. அவளுக்கு அந்த கிணத்துக்கு அழைத்து சென்றேன். Because that is how I have been trained. ஏன்னா அப்படிதான் நான் பயிற்சி வைக்கப்பட்டேன். But she was crying. ஆனா அவள் அழுது கொண்டிருந்தாள். But I never knew when I was crying. They just pushed me on the well. ஆனா நான் அழுத நாட்கள் குறித்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் போனால தள்ளி விட்டுருவாங்க கிணத்துக்குள்ள. Look at the courage level. அந்த தைரியத்தின் அளவை யோசிச்சு பாருங்க. They were in somewhere. அவங்க ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாங்க. We just stepped down. நாம் ஒரு படி இறங்கிட்டோம். And now our kids are stepping down more. ஆனா நம்முடைய குழந்தைகள் இன்னும் ஒரு படி தரம் இறக்கி இருக்காங்க. Imagine about your great grandkid.
இன்னும் அடுத்த தலைமுறையினருக்கு வரக்கூடிய குழந்தைகளை பற்றி யோசிச்சு பாருங்க. அது தண்ணியை பாட்டிலில் மட்டும்தான் பார்க்கும். Maybe they'll see the water only in the bottle. How we are sending our kids to swimming pool today? நாம இப்போ எப்படி ஸ்விமிங் பூலுக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்புறோம்? நல்ல கவனிங்க, இந்த ஸ்விம்மிங் பூல்ல யாருமே முங்கி சாக மாட்டாங்க. Listen very carefully, nobody will die because of the swimming pool. ட்ரெய்னர் நின்னுட்டு இருக்கு. There will be a trainer nearby. She was standing. The trainer is standing over and there. look at the water level. அந்த தண்ணின் உயர அளவை யோசிச்சு பாருங்க. Who will drown in this water? இந்த ஆழத்துல யாருங்க மூழ்க போறா? நாமளே பிடிச்சு முக்கி வச்சாதான் உண்டு. We have to push someone so that they will be inside the water for some time. That is what the courage level. ஆனா இதுதான் நம்மளுடைய தைரியம். Go to the next slide. அடுத்த படத்தை பாருங்க. This is how we have been traveling to the school. இப்படிதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நாம செஞ்சோம். And two bags or three bags with a hockey stick, cricket bat, but still we are traveling like this. ரெண்டு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு பேக் எடுத்துட்டு கையில ஹாக்கி ஸ்டிக், கிரிக்கெட் பேட் எல்லாத்தையும் வச்சிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு போனோம். I am not encouraging the football journey. ஃபுட்பால் ஜர்னி நல்லது நாங்க சொல்ல வரல. Still, ஆனாலும் 7 kilometers or 10 kilometers, that is how we have traveled. 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இப்படி தான் பிரயாணம் செய்தோம். But now, ஆனா இப்போ look at the school bus. இப்படி தான் ஸ்கூல் பஸ் இருக்கு. பார்த்து பத்திரமா. Be careful. யாதுக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கோ. With a mask. பக்கத்துல இருக்க இருமுனா என்ன பண்றது? What if somebody says? But look at the previous bus. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த பஸ்ஸை பாரு. But look at today's world. ஆனா இன்றைய உலகம். Go to the next slide. No, look at the just playing. இந்த ரெண்டு இளம் குழந்தைகள் விளையாட்ட பாருங்க. ரெண்டு ஃபுட்பால் தான். Both are playing football. ஒருத்தன் தெருவுல விளையாடுறான், ஒருத்தன் சோஃபால விளையாடுறான். But one person is playing in the streets and the other person is playing in the sofa. What kind of energy we have? எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். How much? No, this is the same way. இதே போல தான் The church is also getting trained. இன்னைக்கு சபை இப்படி தான் Go பயிற்சிக்கப்படுகிறது. to the other image. See, this is snake. அங்க இருப்பது ஒரு பாம்பு. And somebody is trying to hit the snake. ஆனா ஒரு மனிதன் அந்த பாம்பை அடிக்க They are முயற்சிக்கிறான். trying to kill the snake. அந்த பாம்பை கொல்ல முயற்சிக்கிறார். But now, ஆனா இப்போ look at the next page. அடுத்த இமேஜை பார்க்கும்போது This is the snake. இதுவும் பாம்பு தான். What a courage girl, she touched the snake. எவ்வளவு தைரியம் பாருங்க அந்த பெண்மணி, அந்த குழந்தையால அந்த பாம்பை தொட கூட முடியுது. பாம்பு கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கு. Because the snake is inside the cage. பாம்பு வெளியில வராது. The snake will not come out. நானும் உள்ள வர மாட்டேன். I will also not go inside. இப்ப டச் பண்ணலாம். Let me touch from here itself. Exactly. This is how the church has lost its courage. இதே போலதான் இன்று சபையும் தன்னுடைய தைரியத்தை இழந்து விட்டது. They are not preached about the spiritual blessings. இது காரணம் என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பற்றி இன்று போதிக்கப்படவில்லை. கண்ணீரை துடைப்பாரு. Always God will wipe your tears. கவலையை மாத்துவாரு. He will remove your sorrow. கல்யாணம் பண்ணி வைப்பாரு. He will take care of your marriage. கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையும் கொடுப்பாரு. He will also give you children. அப்புறம் பிள்ளை படிப்பு செலவுக்கு காசு தருவாரு. And he will take the care of the financial needs of your அப்புறம் children. பிள்ளையோட கல்யாணத்தை அவர் பாத்துப்பாரு. And the marriage of your children. அப்படியே பேரம்பத்தி வரை பாத்துப்பாரு. உன கல்லறை தோட்டத்தை பாத்துருவாரு. நீ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முடிச்சிரு. And he'll take care of your grandkids and he'll take care of your funeral service, cemetery and all these things, and will finally end up with the Lord's prayer. அங்க போய் நின்னுட்டு the Lord is my shepherd, I shall not want. And அந்த நேரத்துல வந்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். How we are trained our kids today, in the same way the church has trained towards trained and raised a weaker generation of Christians. எப்படி இன்று நம்முடைய குழந்தைகளை ஒரு பலவீனமான சந்ததியாக நாம பயிற்சிவித்திருக்கிறோமோ இதே போலதான் சபையும் இன்று தன்னுடைய பலத்தை வல்லமை இழந்து ஒரு பலவீனமான நிலையில் பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறது. I am going to show you one video and finish it. ஒரு வீடியோ மாத்திரம் காமிச்சு முடிக்க போறோம். Just 1 minute. ஒரு நிமிடம் மாத்திரமே. Let's look at the video and finish. இந்த வீடியோ மாத்திரம் பார்ப்போம்.
Now you know what we are doing. இந்த படத்தை பார்க்கும்போது நாங்க சொல்ற காரியம் இல்ல நாங்க செய்யற காரியம் என்னன்னு உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். Have you got it? புரியுதா? We want to bring you back to the square one. ஆரம்ப நிலைக்கு அந்த முந்தின காலத்திற்கு நம்ம அழைத்து செல்ல முயற்சிக்கிறோம். மிருகங்கள் கூட தன்னோட லைஃப் ஸ்டைல்ல மாறல. Even the animals have not changed in their lifestyle. This bear has not changed how to train its kid. இந்த பனிக்கரடி தன்னுடைய குழந்தையை எப்படி பயிற்சிவிக்கிற விதத்தை மாற்றவே இல்லை. Eagle has not changed its methodology to train its young. ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பயிற்சிவிக்கணும் அந்த மெத்தடாலஜி அதை மாற்றவே இல்லை. What is it? Whenever after give birth to the young, ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை ஈன்றெடுத்த பின்பாக that time the nest was so soft. அப்ப அந்த கூடு ரொம்ப சொகுசாக சாஃப்ட்டா இருக்கும். Inside all the sponge and all the cushion items, it would put all these things and make sure that the young was so comfortable. அங்க இருக்கிற பஞ்சு இலைகள் எல்லாம் வைத்து அந்த கூட ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு இடமாக அது அமைத்திருந்திருக்கும். Once the young started growing, ஆனா அந்த குஞ்சுகள் வளர ஆரம்பிக்கும் போது his mother would remove all the comfort things. அந்த தாய்க்கழுகு அங்க இருக்கக்கூடிய இந்த எல்லா கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து விடும். And now this young one couldn't stay back because the thorns and all these all the thorns it started making feel uncomfortable. இப்போ அந்த குஞ்சு பறவையால உள்ள தங்கி இருக்க முடியாது. ஏனென்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இலைகள் போன்ற காரியங்களை குத்துவதனால அதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். So try to come out of the nest. அந்த கூண்டுல இருந்து வெளியே வர முயற்சிக்கும். Sometimes it will fall. சில நேரம் கீழே விழுந்துரும். And immediately anonymously started just flipping up with the wings. உடனடியாக தன்னிச்சையாக அது தன்னுடைய இறகுகளை அடிக்க ஆரம்பிக்கும். The mother bird would have watched. அதனுடைய தாய் கழுகு மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கும். In case of very dangerous, it will come and uphold it. ஏதோ பிரச்சனைனா உடனடியாக பாய்ந்து வந்து அந்த குஞ்சுகளை தாங்கி பிடிக்கும். And just hold it on his back. தனக்கு மேலே தாங்கி கொண்டு பறந்து just fly towards the cliffs of the mountain. அந்த மலை உச்சிக்கு பறந்து சென்று and release it. மறுபடியும் அதை கீழே விட்டு விடும். and put it just make it fall down. அதை கீழே தள்ளி விடும். The bird will started coming so fast to the ground. அந்த பறவை மிக வெகு வேகமாக அந்த தரையை நோக்கி வரும். and immediately realized உடனே அதுக்கு புரியும் I am the eagle. நான் கழுகு அல்லவா. I have the wings. எனக்கு சிறகுகள் இருக்கிறது. why don't I try to flip my wings? நான் ஏன் என்னோட சிறகுகளை விரித்து பறக்க கூடாது? and he started flipping the wings. அனிச்சையாக பறக்க ஆரம்பிக்கும். now it realizes அது கொஞ்சம் புரியும். oh I can also fly like my mom. என்னுடைய அம்மாவை போல என்னாலே பறக்க முடியும். it is not only my mom. என் அம்மா மாத்திரம் அல்ல. it is me. நானும் oh I am flying. நான் பறக்கிறேன். and whenever it feel tired, அது ஒருவேளை சோர்ந்து போகும் நேரத்தில் the mom will come and uphold it. அந்த தாய்க்கழுகு வந்து அதை தாங்கி பிடிக்கும். this is a cumulative process and keep on going. இந்த காரியங்கள் தொடர்ச்சியான ஒரு செயலாக நடந்து கொண்டே இருக்கும். and one point of time ஒரு நாள் வரும்போது this young fly high individually. that is how animals and birds are training their young. They have not changed even in the AI world, but we have changed. இப்படிதான் அந்த தாய்க்கழுகு அந்த குழந்தைக்கு எப்படி பறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த நாள் வரும்போது செட்டைகளை விரித்து உயர எழும்பி அந்த குஞ்சானது பறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மிருகங்கள் கூட தன்னுடைய குழந்தைகளை எப்படி பயிற்சிவிக்க வேண்டும் என்ற காரியத்தை இந்த கணின நாட்களில் கூட அது மாற்றாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. why we have changed? ஆனா நாம ஏன் மாறிட்டோம்? why we have changed our methodologies? நம்முடைய நடைமுறைகளை ஏன் மாற்றி விட்டோம்? we are going towards the pastor, நம்ம போதகரிடத்துல சென்று asking the pastor to pray, போதகரே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, asking the pastor to do all those things. போதகரே எனக்கு எல்லாத்தையும் செய்யுங்க. look at the prophets, தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். look at the great men of God. தேவனுடைய மனிதர்களை தேடி போறோம். they are all eagles. அவங்கெல்லாம் கழுகுல்பா. I am the young one. நான் ஒரு சின்ன பறவை. no இல்லங்க. church has to train everybody should fly. சபையானது ஒவ்வொருவரையும் பறக்குவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய இடம். we want you to fly. நீங்க பறக்க ஆரம்பிக்கணும். we want you to be rugged. நீங்க ஒரு தைரியமானவர்களா வாழணும். I want you to be courageous. நீங்க தைரியமானவர்களா இருக்க ஆசைப்படுறீங்க. I want you to know who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று what நான் are the விரும்புகிறேன். spiritual blessings that God has lavished upon you? தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். you should know you are a bear. நீங்கள் ஒரு பனிக்கரடி போல. you should know you are a lion. நீங்கள் ஒரு சிங்கத்தை போல இருக்க வேண்டும். you know hunting. உங்களுக்கு வேட்டையாடுவது என்ன என்று தெரியும். you know how to stand against the animals. ஒரு மிருகங்களுக்கு விரோதமா எப்படி எதிர்த்து நிற்பது என்று உங்களுக்கு தெரியும். you know you are like a horse. நீங்கள் ஒரு குதிரையை போல. you yourself you know how to run. உங்களுக்கு ஓடுவது என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது.
இருக்கிறது. know how to fly. உங்களுக்கு பறப்பது எப்படின்னு தெரியும். Know who you are. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. What are all the spiritual blessings that God has lavished upon you? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. Not only your God is so great. தேவன் மாத்திரம் பெரியவர்ல, God is making you as great but lesser than God. ஆனால் தேவன் உங்களையும் அவர் பெரியவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார், அவருக்கு கீழே அடங்கி இருப்பதற்காக. So while you are leaving from this place, இன்னைக்கு சபை விட்டு செல்லும் போது I want you to have just one understanding. ஒரு எண்ணத்தை நீங்க எடுத்து செல்லுங்க. I am not a normal person. நான் ஏதோ சாதாரண மனுஷன் இல்லையா, I was chosen by God. தேவனால I தேர்ந்தெடுக்கப்பட்டவன், was predestined by God. தேவனால முன்குறிக்கப்பட்டவன். Oh, I am his co-heir. I am his Christ co-heir. நான் கிறிஸ்துவுக்கின் உடன் சுதந்திரவாளி. And God has revealed to me. தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தி I இருக்கிறார். can boldly enter into his throne room. நான் தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வர முடியும். And I got reconciled with God. தேவனோட ஒப்புரவாகி விட்டேன். And he blessed me with all his spiritual blessings in the heavenly realms. சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னதங்களில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். I belong to him. நான் அவருக்கு சொந்தம். யார் None can stand against me. எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? Nothing can stand against me. எனக்கு விரோதமாய் நிற்பது எது? I want you to know who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். Now look for spiritual blessings and let's learn from the life of Jesus Christ from next week. தொடர்ந்து வரும் வாரத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தொடர்ச்சியாக நாம் தியானித்து இயேசுவை போல எப்படி வாழ்வது, அவரை பிரதிபலிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். Let's live like Jesus. கிறிஸ்துவை போல நாம் வாழ்வோம்.